This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to discuss about the SonarQube. Okay, using SonarQube statistical code analysis, how to find the code coverage. Code coverage la neenga enna pannalamna measure pannalam. It's one of the metrics actually. It's one of the metrics you can measure your codes, uh, code duplication, code bugs, code smells, vulnerabilities, hotspots, இது மாதிரி எல்லாம் பேராமீட்டர்ஸையும் நீங்க மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? The Sonar Cube is an open source tool for statistical test analysis software. நீங்க கேட்கலாம் இந்த டெஸ்டிங் நான் பண்ணணும் கேட்கறேன். Do this testing, ஓகேங்களா? Developers as well as who are creating their own frameworks, they will use this tool. They will perform the static testing analysis. Static testing analysis na enna and the code execute பண்றதுக்கு முன்னாடி இந்த tool யூஸ் பண்ணி you will perform one testing called static testing. Okay, with the help of the static testing analysis tool, analysis software, what you will do, you will measure the code quality, code oda quality யும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, அந்த கோட் வந்து ஃபியூச்சர்ல ஃபெயில் ஆகணும்னா அதுல வந்து என்ன கோட்ல ஏதாவது லாஜிக் படி எழுதிருக்காங்களா, ஆஸ் பர் ரூல்ஸ் படி எழுதிருக்காங்களா, அது மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். மைட் பி கோட் இப்ப ரன் ஆகலாம், ஃபியூச்சர் ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? இது மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஸ் வெல் அஸ் சோர்ஸ் குவாலிட்டி செக் பண்றது தான் SonarQube டூல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? If you didn't ask what is SonarQube, you have to say it's an open source static testing analysis. Using this tool, you can measure the metrics as well as you can measure the source code quality and consistency. Okay, some of the code qualities. In code qualities, potential bugs. Okay, bugs na enna appadina compile time error varadu, run time liyum ungalku error throw agadu. Okay, but whatever you expected அந்த லாஜிக்ல ரன் ஆகாது. இட் வில் ரன் இன் டிஃபரண்ட் லாஜிக்ஸ். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லாஜிக்ல ரன் ஆகாம இட் வில் ரன் இன் டிஃபரண்ட் லாஜிக்ஸ். ஓகேங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க லாஜிக் பாத்தீங்கன்னா இட் வில் ரன் இன் டிஃபரண்ட் லாஜிக்ஸ். தட் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் பக்ஸ். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிஹேவியர் இல்லாம அது வந்து இட்ஸ் கிவிங் சம் அதர் ரிசல்ட்ஸ். இட்ஸ் கிவிங் some other result. That's called potential bugs. The potential bugs comes under the source code quality. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் திங் இஸ் கோட் டிஃபெக்ட்ஸ் இன் டிசைன். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில டிசைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு மெத்தட்ல 15 if condition யூஸ் பண்ணலாம். மோர் தென் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிசைன் வந்து ப்ராப்பர் டிசைன் கிடையாது. ஓகே, இது மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். ஒரு மெத்தட்ல 15 if conditions தான் இருக்க முடியும். மோர் தென் 15 if conditions இருந்தது அப்படின்னா you have to break that method into a மெத்தடை பிரேக் பண்ணி அந்த மெத்தடை 2 மெத்தட்ஸ் எழுதணும். ஒரே மெத்தட் எழுதாம 2 மெத்தடா எழுதணும். இது மாதிரி வந்து கோட் டிசைனை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ரூல்ஸ் இருக்கும். SonarQube has own set of rules. அந்த ரூல்ஸ் படி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கோட் வந்து அந்த டிசைன்ல இருக்கணும். ஓகேங்களா? இன் கேஸ் அந்த டிசைன்ல இல்லைன்னா it will give the code defects. Third one is code duplication. Prakash is aware of this term, code duplication. ஒரு கோடை வந்து எழுதும் போது அதே கோடை என்ன பண்ணக்கூடாதுன்னா டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? If you are duplicating the code, what will happen? Code duplication will occur. அப்ப என்ன பண்ணனும்னா ஒரு கோட் என்ன பண்ணிக்கலாம் நீங்க, you can use reuse பண்ணலாமே தவிர கோடை டூப்ளிகேட் பண்ண கூடாது. I said this term 1000 times. Whenever creating any frameworks, there should not be any code duplication. Okay. Fourth one is lack of test coverage. Lack of test coverage என்ன அர்த்தம்னா நீங்க frameworkல ஒரு reusable method எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஒரு மெத்தடுக்கும் யூனிட் டெஸ்டிங் பண்ணி ஆகணும். நீங்க யூனிட் டெஸ்டிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட் கவரேஜ் வராது. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா கம்பெனிஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. நீங்க எழுதின மெத்தடை யூ ஒன்லி பெர்ஃபார்ம் யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்க்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க? வாட் டூல் யூ வில் யூஸ் ஃபார் யூனிட் டெஸ்டிங்? JUnit யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் JUnit you have to do the testing. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? நாட் ஒன்லி கிவிங் கரெக்ட் இன்புட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ண கிடையாது. ஒரு லைனும் கவர் ஆகலாம் பார்க்கணும். ஒரு லைனும் கவர் ஆகலான்னு பார்க்கணும். இப்போ இன்னைக்கு காட்ட போறேன். ஓகேங்களா? எப்படி வந்து நான் வந்து டெஸ்ட் கவரேஜ் பண்ண போறேன். ஓகேங்களா? டெஸ்ட் கவரேஜ் வந்து ஐ நீட் டு கெட் மினிமம் 80%. நீங்க ஒரு மெத்தட் எழுதுறீங்க,
2000 lines of code எழுதுறீங்க 2000 lines of codeல I have around 30 methods இருக்கு and 30 methods பாத்தீங்கன்னா line by line correct பண்ணணும். line by line என்ன புரியுதா? Whatever giving inputs that should satisfy all the lines. if condition குள்ளேயும் போகணும், else குள்ளேயும் போகணும், else if குள்ளேயும் போகணும், ஓகேங்களா, while குள்ளேயும் போகணும். இது மாதிரி எல்லாம் ஒரு லைனையும் அது வந்து கவர் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, for example if you are using some boolean condition true or false யூஸ் பண்றீங்கன்னா true satisfy ஆகிற மாதிரி இருக்கணும் இன்புட் இருக்கணும், false satisfy ஆகிற மாதிரி இன்புட் இருக்கணும், லைன் பை லைன் கவரேஜ் இருக்கணும். that's called test coverage. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா சாஃப்ட்வேர் கோட் குவாலிட்டின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து கோட் குவாலிட்டி. ஒன் இஸ் பொட்டன்ஷியல் பக்ஸ், கோட் டிஃபெக்ட்ஸ் இன் டிசைன். நீங்க வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஓகேங்களா, டிசைன் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் SonarQubeல இருக்கும். நீங்களே என்ன பண்ணலாம் தெரியுமா, செட் ஆஃப் ரூல்ஸ் உங்க ப்ராஜெக்ட் டிஃபைன் பண்ணலாம். you can explicitly set your own rules to a project. அந்த கோட் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அந்த கோட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல அப்படின்னா that's coming code defects. கோட் டூப்ளிகேஷன் வந்து இருக்கக்கூடாது. you want to reuse the code. okay, and the lack of test coverage. lack of test coverage னா என்னென்னலாம் மெத்தட்ஸ் எழுதுறீங்களோ அது டெஃபினட்டா யூ டெஸ்டிங் பண்ணி ஆகணும். and then fifth one is excess complexity. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு மெத்தட்ல you will write so much of for loops, so much of while loops, ஓகேங்களா, so much of while loops and so much of if conditions. பாத்தீங்கன்னா ஒரு 35 if conditions, 10 while loops, 5 for loops. ஓகேங்களா, இது மாதிரி வந்து எக்ஸஸ் காம்ப்ளெக்சிட்டியா இருந்ததுன்னா அதையும் நாங்க வந்து SonarQubeல மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்க நினைச்சுக்கலாம் வந்து இதுல ஈஸியா நினைச்சுக்கலாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரன்னிங் லைக் நியர்லி 10 years. அந்த ப்ராஜெக்ட் யூனிட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. பிகாஸ் the previous developers left the company, I did the unit testing for nearly 6 months. நினைக்கலாம் யூனிட் டெஸ்ட் பண்றது 6 months ஆச்சான்னு கேட்கலாம். because I don't know what function is happening there. last 10 years என்ன ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. what method is doing I don't know. I am passing some I am understanding the logic and then trying to pass the inputs. யூனிட் டெஸ்டிங் என்ன பண்ணணும், நீங்க அந்த ஃப்ளோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த இன்புட் கொடுத்தா அந்த லைன் கவர் ஆகும், எந்த இன்புட் கொடுத்தா இந்த கண்டிஷன் உள்ள போகும், எந்த இன்புட் கொடுத்தா அந்த வைல் கண்டிஷன் உள்ள போகும் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், கோடை வந்து அனலைஸ் பண்ணி நீங்க அந்த ப்ராப்பர் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு லைன் கவரேஜ் நடக்கும். லைன் கவரேஜ் புரியுதா? if I write 1000 lines, 1000 லைன் கவர் ஆகணும். எனக்கு ஒரு லைன் கவர் ஆகலாம் கூட எனக்கு பர்சன்டேஜ் வராது எனக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு காட்ட போறேன். that's very important actually. just to memorize all these things, I'll ask questions to you. These are all the software code qualities, source code quality. இந்த code quality measure பண்ண போறோம். ஓகேங்களா, first one is static testing. நீங்க கேட்கலாம் static testing வந்து automation test பண்ணணுமா? no need to do the static testing. it was handled by this tool. இந்த டூலே பண்ணிக்கும். ஓகே, உங்க கோட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, உங்க ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா this SonarQube will do the static testing. it's going to examine your source code before the program is run, and then it's going to test the code without executing it. உங்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணாம அது என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க எல்லா ஃபைலையும் ஸ்கேன் பண்ணும். இட்ஸ் கோயிங் டு ஸ்கேன். இந்த SonarQubeல நாங்க என்ன யூஸ் பண்ண போறோம், சோனார் ஸ்கேனர் யூஸ் பண்ண போறோம். ஸ்கேனர் இட்ஸ் கோயிங் டு ஸ்கேன் ஆல் யுவர் டாட் கிளாஸ் ஃபைல்ஸ். நீங்க கேட்கலாம் ஏன் டாட் ஜாவா ஃபைல்ஸ் கிளாஸ் ஸ்கேன் பண்ண கேட்டீங்கன்னா this SonarQube will able to understand only the byte codes மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமே தவிர உங்க டாட் ஜாவா ஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அப்போ கம்பைல் ஆன டாட் கிளாஸ் ஃபைலை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணும்னா இது மாதிரி இந்த கோட்ல டூப்ளிகேட் இருக்கு, இந்த இதுல வந்து கோட் டூப்ளிகேஷன் இருக்கு, இதுல வந்து கோட் டிஃபெக்ட்ஸ் இருக்கு, இதுல பக்ஸ் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கவரேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக்ஸையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் as well as SDD peoples, they will write the code and then they will use this tool to perform the static testing. This tool reads all your dot class files, compiled class files, and then it analyzes. Okay, and then once while doing the scanning, if any error found, it will report it in the dashboard. SonarQube ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா, which are the bugs, which are the hotspots, which are the vulnerabilities, which are the code smells, which are the code duplications, which are the test coverage. It's going to give the entire reports in the dashboards. Now static code analysis. static code analysis வந்து நான் வந்து சொல்ல போறேன். ஓகேங்களா, static code analysis வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, we have two kinds of testings we can do.
one is static testing and another one is a dynamic testing. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் டெஸ்டிங் என்ன பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா உங்க எல்லா கிளாஸ் ஃபைலையும் ஸ்கேன் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் சோனார் ஸ்கேனர் இட்ஸ் கோயிங் டு ஃபைண்ட் த கோட் குவாலிட்டி மெட்ரிக்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக் டெஸ்டிங். டைனமிக் டெஸ்டிங் என்ன பண்ண போகுதுன்னா இட் வில் ஹேப்பன் எக்ஸிகியூஷன் நடக்கும் போது தான் டைனமிக் டெஸ்டிங் நடக்கும். ஒன்ஸ் யூர் எக்ஸிகியூஷன் ஸ்டார்டட் த டைனமிக் டெஸ்டிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? டைனமிக் டெஸ்டிங்ன்றது என்னதுன்னா உங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்றீங்க பாத்தீங்களா, ரன் பண்ணும்போது தீஸ் ஆர் த ஃபெயிலியர்ஸ், தீஸ் ஆர் த பாஸ், தீஸ் ஆர் த ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றது தான் டைனமிக் டெஸ்டிங். டைனமிக் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ண முடியாது. SonarQube only you can do the static testing. Before execution you can do all kind of analysis and then you can share the reports to the dashboards. Okay, now features நீங்க கேட்கலாம் வந்து என்னென்ன features எல்லாம் கேட்டீங்க SonarQubeல. It can support around 25 languages. One is Java, .NET, COBOL, PHP, Python, C++, JavaScript, Ruby and Kotlin and Scala. இது மாதிரி வந்து 25 languages like Rust, Solidity and then Grapy எல்லாம் லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஜாவா யூஸ் பண்ண போறோம். ஜாவா யூஸ் பண்ணி மேவன் யூஸ் பண்ண போறோம். அதால வந்து நீங்க வந்து nothing to worry about it. ஓகே, இதுல எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், SonarQube யூஸ் பண்ணிக்கலாம். SonarQube பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல் இன் த மார்க்கெட். ஸ்டில் நோ ஒன் அதாவது எதுவுமே அதை காம்பீட் பண்ணல. ஏன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் த கோட் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு குட் டூல். ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸும் இருக்கு, லைசன்ஸ் வெர்ஷனும் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரூல்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் மட்டும் தான் நீங்க உங்களோட செக் பண்ணி பார்க்கமே தவிர, இதுவே லைசன்ஸ் ரூல் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, தே வில் கீப் ஆன் அப்டேட்டிங் தி ரூல்ஸ். லைசன்ஸ் ரூல் வாங்கினீங்கன்னா தே வில் கீப் ஆன் அப்டேட்டிங் தி ரூல்ஸ். அப்ப ரூல்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோட் நீங்க கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. ஓகேங்களா? அப்போ கோட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், கோட் குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இதுவே நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் வச்சு நீங்க இப்ப பண்ணுவீங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது ரூல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. தட் இஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ். நான் வந்து ஓப்பன் சோர்ஸை காட்ட போறேன். I am not purchased any license for this SonarQube. Okay, and then few things I want to discuss with you. என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பக்ஸ். பக்ஸ்னா என்ன அப்படின்னா கோட் கம்பைல் வராது, ரன்னும் பண்ணிடுவீங்க, வில் ரன். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஹேவியர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், I'm adding two numbers, 10 plus 10, 20 வரணும், but I'm getting 30. ஓகேங்களா? இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா that's going to be a bugs. ஓகேங்களா? SonarQube என்ன பண்ணணும்னா ட்ரிக்கி பக்ஸையும் டிடெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கோட் ஒரு ஃபால்ட்டா இருக்கு, மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா ஒர்க் ஆயிட்டு ஃபியூச்சர்ல மேபி பக் வரலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரியாரா உங்களுக்கு வந்து பக்ஸ் டிடெக்ட் பண்ணிடும். இப்போ சக்சஸ்ஃபுல் ரன் ஆயிட்டு இருக்கும், மேபி ஃபியூச்சர் இட் வில் மைட் ஃபெயில். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், காம்ப்ளெக்ஸ் கோட் ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரி இருக்கிறதால ஃபெயில் ஆகலாம். அதுக்காக வந்து டிரெக்ட் பக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I going to say code smells. Okay, code smells வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன், லேட்டர் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் SonarQube இன்ஸ்டால் பண்ணிட்டு then I will discuss about this all these things, what is bugs, what is code smells, what is security vulnerabilities and then active rules needed. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் because it will kill my time. Okay, I will explain these things after installing the SonarQubes. now watching bugs, code smells, vulnerabilities, hotspots, code duplication and coverage. Okay, fine. 1 minute, I'll take a pause. This conference will now be recorded. Now I'm going to talk about the installation part. ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ண போறேன். SonarQube பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸும் இருக்கு, லைசன்ஸும் இருக்கு. பட் வாட் ஐ கோயிங் டு டு, ஐ கோயிங் டு ஓப்பன் த கூகுள் அண்ட் தென் கோயிங் டு டைப் SonarQube டைப் பண்ணுங்க, SonarQube டவுன்லோட் கொடுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் லிங்க், டவுன்லோட் SonarQube Sonar இருக்கும். Sonar கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கோ டு தி லேண்ட் இன்டு தி ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா we have the community edition இருக்கும், as well as developer edition, enterprise edition,
டேட்டா சென்டர் எடிஷன் ஓகேங்களா இது மாதிரி எடிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி எடிஷன் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஓகேங்களா மற்றதெல்லாம் லைசன்ஸ் ஆக்சுவலா யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் யுவர் ஓன் லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா தே வில் அப்டேட் தர் ரூல்ஸ் அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோட் குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப நீங்க கேட்கலாம் நானே எனக்கு ஓன் ரூல் இதெல்லாம் கேட்டீங்கன்னா நானே எனக்கு ஓன் ரூல் எதுவும் கேட்டீங்கன்னா யா யூ கேன் ரைட் யுவர் ஓன் ரூல்ஸ் ஓகேங்களா உங்க ஜாவாக்கு கூட மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஓன் ரூல்ஸ் எழுதி நீங்க என்ன வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டூ த ஸ்டாட்டிக் கோட் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்டாட்டிக் கோட் அனலைசிஸ் ஃபார் 19 லாங்குவேஜஸ் யூ கேன் டூ ஒன் இஸ் ஜாவா சி ஷார்ப் ஜாவாஸ்கிரிப்ட் டைப்ஸ்கிரிப்ட் டெராஃபார்ம் டாக்கர் குபர்னெட்டிஸ் கோட்லின் இது மாதிரி 19 லாங்குவேஜஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாட்டிக் கோட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிக் கோட்ஸ் ஒன்றும் கிடையாது எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடி வந்து நீங்க கம்பைல் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுவீங்க with the help of sonar scanner யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி you will do all kind of static analysis பண்ணுவீங்க ஓகேங்களா and then you can do all these things you can detect the bugs and basic vulnerabilities detect பண்ணலாம் as well as you can measure the security spots review the security spots review பண்ணலாம் 1 minute This conference will now be recorded. And then you can detect the bugs and basic vulnerabilities okay and then you can review the security hotspots I will say this terms okay நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா Jenkins கூட any kind of CI/CD tool கூட integrate பண்ணிக்கலாம் okay and then 50 plus communities are just releasing this sonar community edition ஓகேங்களா இந்த community edition free actually இது யூஸ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா it will license tool actually you have to purchase your own license just you click for download for free it's a community edition now it will start downloading your SonarQube the version is 10. Okay now what you have to do first you have to install the community edition just go to Sonar and then click for download for free and then once you click on download for free it will start downloading your softwares SonarQube softwares in the download session you can able to see the SonarQube okay இது என்ன பண்ணுங்க அப்படினா கட் பண்ணிட்டு உங்க டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா 1 minute உங்க டெஸ்க்டாப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க you can create a folder just I'm going to create new folder sonar னு கிரியேட் பண்ணுங்க ஓகேங்களா கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்க zip ஃபைலை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க zip ஃபைலை பிளேஸ் பண்ணிட்டீங்களா now you can able to extract this zip file extract here னு கொடுங்க now you can see the SonarQube server இதுல என்ன டேபிஸ் பண்ண சொல்ல முடியுமா what database they are using they are using in this SonarQube I said one database using this SonarQube server may I know the database name இப்பதான் எடுத்து 1 minute backல okay can you say the database name in the SonarQube server we using one database called NoSQL database the database name is Elasticsearch database is a NoSQL database ஓகேங்களா நீங்க ஸ்கேன் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா
இந்த டேட்டாபேஸ் தான் வந்து ரைட் ஆகும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இட்ஸ் a Elasticsearch database. Now you can go to this bin folder. இந்த bin folder உள்ள போங்க. இத பாத்தீங்க அப்படின்னா you can see all kind of OS பார்க்கலாம். Linux learn பண்ணனும், you have to open this Linux folder and then you can run the shell script. If you want to run in Windows, you can go to the Windows 60. It will support for both for 64-bit as well as 32-bit support ஆகும். ஓகேங்களா? அப்படி இதுல போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த பேட் ஃபைல் ரன் பண்ணலாம். விண்டோஸ்னாலே பேட் ஃபைல் தான். ஓகேங்களா? இட்ஸ் a batch ஃபைல் சொல்லுவாங்க. பேட் ஃபைல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேட்ச் ஃபைல். இதுவே நீங்க வந்து மேக் OS ரன் பண்ணி பார்க்கலாம். மேக் OS வேணா என்ன பண்ணிக்கலாம், you can go to this folder, you can go to this folder and then you can run your scripts. 1 minute. வெயிட் பண்ணுங்க. clip now தான். Yeah. Okay. In SonarQube server, you can see the go to the bin file. You can see the various OS. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த OS நீங்க வேணுமோ அந்த OS வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். already asked one question to you. SonarQube ல ஒரு NoSQL database யூஸ் பண்றாங்க. May I know the database name? May I know the database name? What database we are using in SonarQube server? Elasticsearch. Elasticsearch database யூஸ் பண்றோம். ஓகேங்களா? Elasticsearch பாத்தீங்கன்னா ஒரு NoSQL database. It can store huge amount of information in the NoSQL database. இத பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த OS யூஸ் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். Though it's my Windows server. Just assume my laptop is Windows server. Which folder I want to prefer? Linux or Mac OS or Windows 32 or 64-bit? Which one I want to prefer? Windows. Okay. Windows உள்ள போங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து we have some bad files இருக்கும். The bad file is called start sonar. ஓகேங்களா? It's on a server actually. இத ரன் பண்ணனும் அப்படினா ஓகேங்களா, it's the latest version actually. The 10.0 is latest version. இத நீங்க ரன் பண்ணனும் அப்படினா டெஃபினட்டா என்ன பண்ணனும்னா JDK 17 இருக்கணும். I'll show program files போங்க. என்கிட்ட JDK 17 இருக்கு பாருங்க. JDK 17 ல தான் இந்த latest version ரன் ஆகும். Otherwise you can choose the old version and you can run in Java 11 as well. Okay. C program files இருங்க. C program files போய்னா Java இருக்கா? Java ல பாத்தீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கு? நான் JDK 11 கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இருந்தாலும் JDK 7 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். JDK 7 இருந்தா மட்டும் 17 இருந்தா மட்டும் தான் இந்த SonarQube வந்து latest version ரன் ஆகும். நீங்க வந்து old version SonarQube யூஸ் பண்ணீங்கன்னா it will run in JDK 11. Okay, keep in mind. Now come to this folder, Sonar folder. Just go to this bin. 1 minute. Just go to this bin. SonarQube உள்ள போயிட்டு bin குள்ள போனீங்க அப்படின்னா விண்டோஸ் குள்ள போயிடணும். விண்டோஸ் குள்ள போயிட்டு மேல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா cmd டைப் பண்ணுங்க. ஏன் மேல cmd டைப் பண்றோம் அப்படின்னா அந்த பாத்ல உங்களுக்கு என்ன ஆகும், ஓபன் ஆகும். தெரியுதா? சரி பாருங்க, சி யூசர் அட்மின் டெஸ்க்டாப் எந்த பாத் சூஸ் பண்ணீங்கன்னா அதே பாத் ஓபன் ஆயிடும். இப்போ வந்து என் சர்வரை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஐ கோயிங் டு ஸ்டார்ட் மை சர்வர். ஸ்டார்ட் sonar.dat. இதுவே வந்து லினக்ஸ் யூஸ் பண்றது என்ன பண்ணும், ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும். .sh வரும். if you are running in linux ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஏன் நான் வந்து விண்டோஸ்ல பண்றேன் அப்படின்னா till now you guys never provided the cloud access. Cloud access கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம VM அங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த VM ல என்ன பண்ணலாம், நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். But still you guys not provided the AWS access for me. Okay, now you can see waiting for Elasticsearch to be up and running. ஏன்னா இந்த NoSQL DB வந்து அப் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது மேல தான் SonarQube server ரன் ஆகும். Okay, you have to wait for a while because it will take time around 2 to 3 minutes. This SonarQube server to be up and running. ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ள NoSQL DB இருக்கு. அது அப் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட SonarQube server வந்து அப் ஆகும். ஓகே, default port number for SonarQube is 9000. 9000 தான் இது default port. ஓகேங்களா? you have to use உங்க browserல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 127.0.0.1 கொடுத்தீங்கன்னா local host சொல்லுவாங்க. ஸ்காட்ரம் பாருங்க, தேவா புரியாத நினைக்கிறேன். local host is going, IP address is going to be local host IP address is going to be 127.
0.0.1 0.0. IP address. IP address ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து போர்ட் நம்பர் வந்து SonarQube வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 9000 போர்ட்ல தான் கமிட் பண்ண போது. நீங்க வந்து இந்த 127.0.0.1 கொடுத்து 9000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோனார் சர்வர் வந்து அப் ஆனதுக்கு அப்புறம் இதை ஹிட் பண்ணணும். நீங்க ப்ரௌசரை ஹிட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see the sonar dashboard. சோனார் டேஷ்போர்ட், அந்த டேஷ்போர்ட் என்ன பார்த்துக்கலாம் நீங்க போயிட்டு. யூ கேன் see all the code duplications, code smells, vulnerabilities, hotspots, bugs எல்லாத்தையுமே அந்த டேஷ்போர்ட்ல உங்களால பார்க்க முடியும். ஓகே, it's going to be the local. கேட்கலாம் ஏன் லோக்கல் பண்ணி கேட்டீங்கன்னா, still you guys not provided cloud access, that's why I'm showing the local. If you have provided cloud access, I am creating a VM in the cloud and then I will execute these things in the cloud itself. பிரகாஷ் புரியுதா? நம்ம ஏன் லோக்கல் பண்ணணும் புரியுதா? அப்போ உங்களுக்கு கிளவுட்ல ஏன் பண்ண தெரியுதா? நீங்க கிளவுட் ஒன்றும் தரல, அதனால நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கிளவுட்ல ரன் பண்ணாம லோக்கல் ரன் பண்றேன். இட்ஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, now you can see it will take some time. Okay, be up and running. Okay, in the meantime what you can do, you can open your browser. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க Chrome ஓபன் பண்ணிட்டு you can hit any browser யூஸ் பண்ணலாம். நான் வந்து Chrome யூஸ் பண்ணி Chromeல போய் ஹிட் பண்ண போறேன். Open your Chrome. What is the IP address? Anyone? IP address சொல்ல முடியுமா? 127. What's IP address? 127.0.0.1. Okay, 9. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. டேஷ்போர்ட் வந்து கொஞ்சம் it will take much time to load. ஓகே, நீங்க வந்து இது கொடுத்துக்கலாம். அது லோடிங் ஆயிடுச்சா? it will take some time because back end பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோனார் சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, தெரியுதா? still running, still not up. okay, we have to wait for a while. Yeah, now you can see SonarQube is starting right now. You have to set your username password for your own dashboard. நீங்க தான் உங்க டேஷ்போர்டுக்கு ஒரு username password செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா you can do all kind of code quality analysis பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க பேக் எண்ட்ல பார்த்துட்டே வரீங்க, இது பார்க்க தேவையில்ல. பேக் எண்ட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் ஆக்சுவலா, ஓகேங்களா? நீங்க பார்க்கலாம். ஆனா வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு JDK 17 தேவைப்படும். நீங்க வந்து என்விரான்மென்ட் கான்ஃபிகர் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சா போதும். it will pick from the latest JDK versions. நீங்க வந்து அதை கான்ஃபிகர் பண்ணணும், என்விரான்மென்ட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து டெவலப் பண்ணி வச்சாலே போதும், பக்கத்துல வச்சாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். yeah, it's still configuring. ஏன்னா NoSQL DB வந்து அதை fetch பண்ணி எடுக்கணும். it will take a time actually. முதல்ல NoSQL அப்ல வரணும், அப்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதுல இன்ஃபர்மேஷன் ஃபெட்ச் பண்ணணும். that's why taking much time. yeah, இதை க்ளோஸ் பண்ற போறீங்க தேவா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ற போறீங்க. பேக் எண்ட்ல உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, உங்க சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இது வந்து நான் லோக்கல்ல போட்டிருக்கேன். நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு AWS கிளவுட்லயோ அஷூர் கிளவுட்லயோ VM வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து அந்த உங்க VM ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளவுட் ரன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. yeah, SonarQube server is starting. it will take a time around 3 to 4 minutes. தேவா பாரு, இது மாதிரி IP address தரணும் கேட்காரு. IP address தரணும் அவசியம் கிடையாது. லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் தரலாம். நீங்க என்ன பண்ணலாம், you can do like this localhost colon 9090 இப்படின்னு தரலாம், ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட் தான் உங்களுக்கு IP address என்னது 127.0.0.1 சொல்லுவாங்க, இப்படின்னு தரலாம். ஓகே, it's starting. Now I can do right இருக்கா back endல. yeah, still it's in showing some warning. Let it be. SonarQube is starting. Okay, well, I will do one thing. I will
Pause the recording in the meantime. This conference will now be recorded. Yeah, now it's still loading. You can see the login page into SonarQube. இதை பார்க்க முடியும். டிஃபால்ட் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா SonarQube என்ன கொடுத்துறோம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு லாகின் பாஸ்வேர்டு அட்மின் கொடுத்துறோம். லாகின் பாஸ்வேர்டு இஸ் அட்மின். டிஃபால்ட் அவனே கொடுத்துறது. ஓகேங்களா? ஏன்னா ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் மட்டும் கொடுத்துறோம். நீங்க வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். யூ கேன் ரீசெட் பாஸ்வேர்ட். டிஃபால்ட்டா இட்ஸ் a one time activity அவன கொடுத்துறோம்னா அட்மின் கொடுத்துறோம். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட்ஸ். ஓல்ட் பாஸ்வேர்ட் அட்மின் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நியூ பாஸ்வேர்ட் admin 1234 வைக்கிறேன். admin 1234 and then confirm password is admin 1234. admin 1234 and then just give the update. update கொடுங்க. update கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா NoSQL DB ல போய் இது வந்து அப்டேட் ஆகும். in Elasticsearch NoSQL DB it will get updated and then login is admin. இப்போ வந்து உங்க நியூ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆயிடும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு டைப் மை நியூ பாஸ்வேர்ட் admin 1234. ஓகே, ஜஸ்ட் கிவ் லாகின் கொடுங்க. இதுதான் வந்து SonarQube ஆக்சுவலா. ஓகே, நவ யூ கேன் see the dashboards. டேஷ்போர்ட் போய் நீங்க பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேஷ்போர்ட் பார்க்க முடியும். ஓகேங்களா? அகைன் இட்ஸ் அக்கவுண்ட் should not be used by different password. ஓகே, நான் டிஃபரண்ட் பாஸ்வேர்ட் தரேன் இந்த வாட்டி. ஓகே, admin 1 minute. admin 1234 old password இருக்கட்டும். நான் வந்து welcome 01 welcome @01. let's see. yeah, password update ஆயிடுச்சா? இது மாதிரி டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தராதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து என்னோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா welcome @01 கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்க உங்களோட கொடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்க அஷூர் DevOps இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, பிட்பக்கெட் இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, பிட்பக்கெட் கிளவுட்ல இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, இல்ல கிட்ல இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, GitLabல இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, இல்ல மேனுவலா டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஓகேங்களா? நீங்க அட்வான்ஸ் யூஸ் கேஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஏதாவது பண்ண போறீங்கன்னா யூ ஹேவ் டு கிரியேட் மேனுவலி. நான் வந்து இது கூட இன்டெகிரேட் பண்ண போறது இல்லை, வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? GitLab கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க கிட்ல இருக்க கோட் எல்லாமே என்ன பண்ணணும்னா இட் வில் டு தி ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ். ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் கொடுத்துரும். நான் வந்து இதை பண்ண போறது இல்லை. என் சர்வர்ல இருக்க கூட நான் என்ன பண்ண போறேன்னா மேனுவலா பண்ண போறேன். ஒன்லி ஃபார் த அட்வான்ஸ் யூஸ் கேஸ் தான் நீங்க இதை பண்ணணும். மேனுவலா பண்ணணும். கிளிக் மேனுவலி. யூ கேன் டு ஆஸ்க் ஃபார் த டிஸ்பிளே நேம். ப்ராஜெக்ட் நேம் கேக்குது. ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ கோயிங் டு கிவ் லைக் ஆட்டோமேஷன் தர போறேன். ஆட்டோமேஷன் வந்து ஆட்டோமேஷன். மை ப்ராஜெக்ட் கோட் இஸ் 6431. மை ப்ராஜெக்ட் கோட் 6431 கோட்ல பண்ண போறேன். என்ன டிஸ்பிளே நேம் தரீங்களோ அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் கீயா வரும். இட்ஸ் கோயிங் டு ப்ராஜெக்ட் கீ. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் யூஸ் ஆல் தி திங்ஸ். ஆல்அவுட் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்பா நியூமரிக், அண்டர்ஸ்கோர், டாட்ஸ், காலன்ஸ் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1 டிஜிட் பண்ணிக்கலாம். நவ எந்த பிரான்ச் உங்களுக்கு மெயின் பிரான்ச் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஜஸ்ட் யூஸ் செட்டப் கொடுத்துருங்க. செட்டப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கீ கொடுக்கும். அந்த கீ வந்து முக்கியமான கீ, அதை மிஸ் பண்றாதீங்க. உங்க SonarQube சர்வருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு கீ இருக்கும். அந்த கீயை வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? நீங்க கேட்கும் ஹவு டு யூ வாண்ட் டு அனலைஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போறியா? ஓகேங்களா? டுமாரோ கோயிங் டு see how to analyze using Jenkins. டுமாரோ பார்க்க போறோம். and then you going to other continuous integration tools பண்ண போறியா, இல்ல அஷூர் பைப்லைன்ஸ் யூஸ் பண்ண போறியா, or GitLab CI யூஸ் பண்ண போறியா? GitLabலயே ஒரு CI டூல் உள்ள இருக்கு. தெரியும் காமிச்சல அன்னைக்கு CI டூல் இருக்கு. இது மாதிரி யூஸ் பண்ண போறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் லோக்கல் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா லோக்கல்ல தான் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஒன்லி ஃபார் அட்வான்ஸ் யூஸ் கேஸ் பண்ணணும். ஆக்சுவலா நான் லோக்கல் யூஸ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் டிஸ்பிளே நேம் இஸ் ஆட்டோமேஷன் 6431 கோடு. என்னோட டோக்கன் வந்து how many days it has to expire. 30 days, 90 days, 1 year. நான் வந்து என்ன பண்றேன்னா I want to choose 1 year கொடுத்துறேன். You can choose no expiration as well. எனக்கு வந்து இந்த டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடாதுன்னா இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் I going to choose 90 days கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா I going to generate the token. இல்ல இருங்க, நான் வந்து I will choose 90 days as of now. just click generate கொடுத்துருங்க. ஓகேங்களா? this is a token for you. இந்த டோக்கன் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருங்க. இதுதான் டோக்கன். இந்த டோக்கன் வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க சர்வரை இன்டராக்ட் பண்ணுவீங்க. ஓகே
fine. I going to do one thing like I going to store this token சொல்லி இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் த எந்த ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ண போறேன், வாட் பில்ட் யூ கோயிங் டு அனலைஸ், மேவன் பில்டா, கிராடல் பில்டா, டாட்நெட் பில்டா. மேவன்னா பியூர்லி ஜாவா, மேவன்ல ஜாவால தான் மேவன் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ நான் மேவன் பில்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, அண்ட் தென் இஃப் யூ கிளிக் திஸ் திங், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேவன் ரன் பண்ணும்போது இந்த மேவன் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ரன் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஐ கோயிங் டு காப்பி பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க கேட்கலாம் இது என்னன்னு கேட்கலாம், நான் சொல்ல போறேன், வெயிட் பண்ணுங்க. மேவன் கிளீன் வெரிஃபைன்றது என்ன தெரியுமா, டெஸ்ட் மாதிரி தான். வெரிஃபை சிமிலர் டெஸ்ட். டெஸ்ட் என்ன நடக்கும், கம்பைல் நடக்கும், அப்புறம் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுமா, அதே மாதிரி தான் வெரிஃபைல உங்களுக்கு என்ன ஆகும், கம்பைல் நடக்கும், டெஸ்ட் கேஸ் நடக்கும். இது வந்து உங்களுக்கு மேவன் லைஃப் சைக்கிள் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா mvn clean டெஸ்ட் கொடுத்துட்டு this is a command actually sonar கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா it will do the static testing perform பண்ணணும். It will do the static testing. Static testing வந்து நீ perform பண்ணணும் அப்படின்னா you have to give the project key தரணும். Project key is automation 6431. Project name is automation 6431 and then host URL. ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன ரன் ஆயிட்டு இருக்கு, என் லோக்கல் ரன் ஆயிட்டு இருக்கு. 127.0.01 இஸ் மை லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் அப்ப கிளவுட்ல ரன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிளவுட்ல ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தாங்க. இந்த இது மாத்தினா போதும், இந்த ஐபி அட்ரஸ் மாத்தினா போதும். கிளவுட்ல இருக்க ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிளவுட்ல ரன் ஆயிடும். ஓகே, தட்ஸ் a very simple thing. And then the port number is 9000 and then my token is இதான் டோக்கன். இதை வச்சு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பர்ஃபார்ம் நடக்கும். பிரகாஷ் புரியுதா? மத்தவங்களாம் புரியுதா இல்லையா? இது அப்படியே என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி இதை என்ன பண்ணுங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து லேட்டர் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது மிஸ் பண்றாதீங்க. ஓகே, இதான் ஃபார்மேட் ஆக்சுவலா. ஓகே ஓகே, நவ் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலா. ப்ராப்பர்ட்டி கீ, ப்ராஜெக்ட் நேம், ஹோஸ்ட் யூஆர்எல், டோக்கன் அதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இங்க கீழே வந்துட்டு அவ்வளவுதாங்க, வேற எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, என்ன எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா பிளக்இன்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, நீங்க வந்து இவர் காட்ட போறேன், தேவா காட்ட போறேன், எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது காட்ட போறேன். வெயிட் பண்ணுங்க 1 minute. எப்படி ஒரு மேன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலா தேவா பாத்துங்க, ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு அதர் போகணும். ஓகேங்களா, அதர் போனீங்கன்னா இங்க இப்படி இருக்கும் ஆக்சுவலா. இந்த மேவன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மேவன் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வந்து இட் வில் ஆஸ்க் ஃபார் த இந்த ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க என்ன பண்ண கிரியேட் ஏ சிம்பிள் ப்ராஜெக்ட் டிக் பண்றீங்க, டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் ஐடி வரும். ஓகேங்களா, குரூப் ஐடின்றது என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த குரூப்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் குரூப்பா, வந்து டெலிகாம் குரூப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா. சும்மா சொல்றேன். குரூப் ஐடி எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபார்ம்ல ஆரம்பிக்கணும். ஃபார்ம்ல என்னது அர்த்தம், கம்பெனின்னு அர்த்தம். உங்க கம்பெனிக்கு நீங்க பண்ண போறதா இருந்தா, உங்க கம்பெனிக்கு அதை ப்ராஜெக்ட் பண்ண போறதா என்ன பண்ணணும், காம் யூஸ் பண்ணணும். உங்க ப்ராடக்ட வேற கம்பெனி யூஸ் பண்ணாத என்ன பண்ணணும், உங்க ப்ராடக்ட வேற கம்பெனி யூஸ் பண்ண போறதா இருந்தா என்ன தரும் இடத்துல காம் பதிலா. எக்ஸாம்பிள், நான் வந்து என் கம்பெனி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறேன், நான் வந்து காம் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, காமன்ஸ் கம்பெனி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் டெவலப் பண்றேன், நான் தான் வந்து செல்லிமேல வந்து டெவலப் பண்றேன் என் ப்ராடக்ட். அது என் செல்லியம் ப்ராடக்ட்டை மற்றவங்க யூஸ் பண்ண போறாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் குரூப் ஐடியில, எனி ஒன் என்ன யூஸ் பண்ணணும், the remaining 4 சொல்லலாமா, org யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, orgன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா நான் வந்து என் கம்பெனியில ப்ராஜெக்ட் பண்ண போறேன், அதை காம் யூஸ் பண்றேன். இதே நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்டை வேற கம்பெனி யூஸ் பண்றதா org யூஸ் பண்ணணும். அதான் புரிஞ்சுங்க. காம் டாட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட கம்பெனி நேம் தரணும். காம் கொடுத்துட்டு கம்பெனி கொடுக்கணும். என் கம்பெனி நேம் வந்து கிளவுட் ஃபயர். நீங்க டிசிஎஸ் கொடுத்தீங்கன்னா டாட் டிசிஎஸ் வரும். ஓகேங்களா, டாட் ஒரு கம்பெனில ஒரு அக்கௌண்ட் இருக்கும் தெரியுதா, லைக் பிரிட்டிஷ் டெலிகாம், ட்ரூ ஒன், இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஏன் கிளவுட் ஃபயர்ல பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கு. என்ன அக்கௌண்ட் இருக்கு, ட்ரூ ஒன் ஒரு அக்கௌண்ட் இருக்கு.
that is called group id இதான் குரூப் சொல்லுவாங்க கம்பெனிக்குள்ள என்ன இருக்கு கம்பெனி நேம் இருக்கு அந்த கம்பெனிக்குள்ள இந்த குரூப் ட்ரூ குரூப் இருக்கு இதான் குரூப் ஐடின்னு சொல்லுவாங்க ஆர்டிஃபேக்ட் ஐடினா என்னன்னா தட் இஸ் கோயிங் டு எ ப்ராஜெக்ட் நேம் ஆர்டிஃபேக்ட் ஐடில என்ன தரீங்களோ அதுதான் உங்க ப்ராஜெக்ட் நேமா வரும் ஓகே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஹெல்த் கேர்னு கொடுக்க போறேன் ஹெல்த் கேர்னு கொடுக்க போறேன் ஓகே அண்ட் தென் வெர்ஷனிங் வந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட ஜார் வந்து என்ன வெர்ஷன் தர போறேன் ஸ்னாப்ஷாட் வெர்ஷன் என்னன்னா இட்ஸ் நாட் எ ஸ்டேபிள் வெர்ஷன் ஏன்னா ஃபியூச்சர்ல சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது அதுக்காக கோட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா யூ கேன் கீப் த வெர்ஷன் ஸ்னாப்ஷாட் வெர்ஷன் வச்சுக்கலாம் சொல்லுது புரியுதா ஃபியூச்சர்ல அந்த கோட்ல சேஞ்சஸ் வரப்போகுது அப்படி நீங்க கோடை மாத்திர மாதிரி மாத்துவீங்க பாத்தீங்களா கோட் ஸ்டேபிள் இல்ல ஆக்சுவலா கோட் மாற போகுது அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் தட் வெர்ஷன் இஸ் 0.001 ஸ்னாப்ஷாட் வச்சுக்கணும் இதே வந்து கோட் எல்லாம் எழுதி வந்து இந்த ஃபியூச்சர்ல எதுவும் ரிலீஸ் இது வரப்போகுது இல்ல இதான் ஃபைனல் வெர்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் கீப் லைக் திஸ் 1.0 வச்சுக்கீங்களா அப்புறம் வந்து பேக்கேஜிங் என்ன பேக்கேஜிங் உங்களுக்கு வேணும் ஜார் பேக்கேஜ் வேணும் ஜார் மீன்ஸ் ஜாவா ஆர்கைவ் இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும் கிரியேட்டா இருக்கா கிரியேட்டா இருக்கு இதுதான் உங்களோட மேன் ப்ராஜெக்ட் இதுதான் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட டிபெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும் டிபெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட மேன் ப்ராஜெக்ட் நான் என்ன கேள்வி அப்படின்னா நீங்க சர்வர்ல இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் சர்வர்ல எக்லிப்ஸ் இருக்குமா இப்ப டெலிட் பண்ணிடுறேன் சரிங்களா இப்ப நான் டெலிட் பண்ணிடுறேன் சர்வர்ல இதே ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணும்போது எனக்கு சர்வர்ல எக்லிப்ஸ்லாம் இருக்குமா சர்வர்ல ரைட் கிளிக் பண்ண முடியுமா போயிட்டு சர்வர்ல போய் ரைட் கிளிக் பண்ணி உங்களால இது மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா அப்ப ஃபைல்ல போயிட்டு நியூ போய் பண்ண முடியுமா மை क्वेश्चन இஸ் வெரி சிம்பிள் ஐ அம் ஆஸ்கிங் ஆல் யூ கைஸ் சர்வர்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்னால வந்து ஃபைல் போய் நியூ போய் மேவன் சூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா வெரி சிம்பிள் क्वेश्चन முடியாது ஏன் பண்ண முடியாது உங்களால சர்வர்ல பண்ண முடியாது நெக்ஸ்ட் क्वेश्चन டு யூ ஏன் பண்ண முடியாது why not ஏங்க பண்ண முடியாது அது கோட் வச்சு இது பண்ணனும் கோட் வச்சு பண்ணுவீங்களா மேக் இட் 1 minute This conference will now be recorded. Now I want to create a project நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சர்வர்ல கிரியேட் பண்ணும்போது இது மாதிரி GUI இருக்காது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I want to create using commands இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா the command is I going to split this thing ஓகேங்களா இது மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் MVN சொல்லிட்டு Maven கமாண்ட் லைன்ல உங்களால ப்ராஜெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா இது என்ன பண்ண போறேன்னா Maven archetype அப்படின்னு சொல்லிட்டு archetypeனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜெனரேட் பண்ண போறேன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஜெனரேட் பண்ண போறேன் என்னோட நியூ ப்ராஜெக்ட் that's going to be archetype சொல்லுவோம் archetype என்ன தெரியுமா it's going to have all things src main java src test java எல்லா libraries bundles எல்லாமே இருக்கும் மேவனுக்கு தேவையான எல்லாமே இது இருக்கும் that is called archetype like src main java lib அப்புறம் resources எல்லாமே இருக்கும் இதுல வந்து ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் வந்து ஜெனரேட் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் கமாண்ட் ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இதுதான் கமாண்ட் MVN archetype ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா it will create a new Maven project for you அப்ப நீங்க கேட்கலாம் இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது குரூப் ஐடி தரணுமா இல்லையா குரூப் ஐடி தரணுமா இல்லையா ஐ அம் ஆஸ்கிங் யூ இப்போ நான் மேல பண்ணணும் மேல கிரியேட் பண்ண கொடுத்த ஞாபகம் இருக்கா இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா குரூப் ஐடி வாட் குரூப் ஐடி ஐ வாண்ட் டு கிவ் தரலாமா com dot cloudfire dot true1 கொடுக்கலாமா true1 ஸ்மால்ல கொடுங்க எப்பவுமே true1 கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து artifact id is going to project name artifact id is going to project name கொடுத்துடலாமா என்ன தரலாம் ஹெல்த் கேர் கொடுக்க போறேன் இந்த எது artifactல தரீங்களோ அதுதான் உங்க ப்ராஜெக்ட் நேம் வரப்போகுது ஓகே அண்ட் தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து Maven archetype குயிக் ஸ்டார்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா அங்க சூஸ் பண்ணிருப்போம் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருப்போம் அதுல பாத்தீங்கன்னா Maven archetype குயிக் ஸ்டார்ட் இருக்கும் இட்ஸ் வில் பி a குயிக் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அண்ட் தென் archetype வெர்ஷன் 1.4 யூஸ் பண்றேன் ஓகேங்களா இன்டராக்டிவ் மோட் வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபால்ஸ் ஓகேங்களா இன்டராக்டிவ் மோட் கிடையாது வச்சு வைக்கல ஃபால்ஸ் வச்சிட்டேன்
இதை யூஸ் பண்ணி உங்களால Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி கிரியேட் பண்ண பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். சி இதை மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. எப்போ இது பண்ணுவோம் அப்படின்னா சர்வரில் தான் பண்ணுவோம். ஆக்சுவலா சர்வரில் வந்து உங்களுக்கு GUI இருக்காது. we have only command prompt. At that time what we have to do, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒர்க் ஸ்பேஸ் போயிடுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒர்க் ஸ்பேஸ் போடுங்க. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் போயிடுங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கா? you can see all the projects. இப்போ இது மேல என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் cmd டைப் பண்ணுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துரும். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஆடியன்ல Maven இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? செக் பண்ணிக்கலாம். mvn stands for Maven build இது ஆக்சுவலா. இந்த பில்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். you can see the versions. அப்போ இதுல Maven வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா you can copy the commands. நான் மாத்தினது வந்து குரூப் ஐடியும் ஆல்ஃபபெட்டையும் மாத்திருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ப்ராஜெக்ட் நேம் இஸ் ஹெல்த் கேர். நான் வச்சுங்க 1 minute. ஓ மை காட், 1 minute வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். இருங்க ஒரு செகண்ட் வரேன். இருங்க, ஃபுல் கமாண்ட்ஸ் என்டர் பண்ணவே இல்லை. 1 minute. cmd கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் ஒரே லைன்ல மாத்திருங்க. என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லைன் வரணும் என்ன பண்ண தெரியுமா, யூ ஹேவ் டு இப்படி தரணும், நீங்க ஸ்லாஷ் தரணும். ஓகேங்களா? நான் ஒரு லைன்ல மாத்திங்க. ஏன் இதை எடிட் பண்ணிச்சு அப்படின்னா இதை சிங்கிள் லைன் எடிட் பண்ணிச்சு. அப்போ இதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே. நான் இப்போ நீங்க வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணி காப்பி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஜாவா ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா கிரியேட் ஆயிருக்கும். இப்படி வந்து நீங்க என்ன பண்ணலாம், சர்வர்ல கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து விண்டோஸ் சர்வர் காமிக்கிறேன். லினக்ஸ்ல அப்படி நீங்க பண்ணலாம். Now you can able to see, I can able to it start creating the project. I generate project in the batch mode. Now what happened? Build is success. ஓகேங்களா? அப்ப ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் கிரியேட்டட் ஃப்ரம் ஆர்கிடைப். இந்த டேரக்ட்ல பாத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் இருக்கும். ஜாவா ஒர்க் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேருக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், ஹெல்த் கேர் இருக்கா பாருங்க. வேர் இஸ் ஹெல்த் கேர்? ஹெல்த் கேர் இருக்கா? இருக்கு பாருங்க. ஹெல்த் கேர் இருக்கா? இதுக்குள்ள போனீங்கன்னா யூ கேன் see a form. இது வந்து இந்த ஃபார்ம் வந்து டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேங்களா? டெஸ்ட்ல பார்க்கறது வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்க எக்லிப்ஸ்ல இம்போர்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இம்போர்ட் திஸ் திங் இன் எக்லிப்ஸ் இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு இம்போர்ட் பண்ணீங்க. இம்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலா ஜெனரல்ல கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஃபோல்டர் ஆக்டிவ். ஓகேங்களா? அந்த ஃபோல்டர் அப்படியே நான் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அந்த பார்த்த டைப் பண்ண பார்த்து நீ பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஹெல்த் கேர் பார்த்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிவ் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இங்க உங்களுக்கு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலா தெரியுதா, பில்டிங் ஆகிட்டு தெரியுதா? இங்க பாருங்க, கீழே பில்டிங் ஆயிருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பர் ஆயிடுச்சு. எஸ்ஆர்சி மெயின் ஜாப்ல போனீங்கன்னா யூ கேன் see the com cloudflare true one. ஓகேங்களா? இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்னால Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? now you can open the ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இங்க தான் உங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க Mavenோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆக்சுவலா ஓகேங்களா? இங்க ஹெல்த் கேர் கிளிக் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேம் டேக் கொடுத்துரும். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஹெல்த் கேர். URL வந்து நீங்க கொடுத்துக்கலாம். உங்களோட இது அவசியம் கிடையாது. if you not required you can remove these things. ஓகேங்களா? you can remove these things and then properties tag வந்து என்ன பண்ணலாம், java 1.8 ல நான் வந்து என்ன பண்ண போறேன், கம்பைல் பண்ண போறேன். சோர்ஸையும் டார்கெட்டையும் கம்பைல் பண்ண. சோர்ஸ்ன்றது என்ன தெரியுதா, நான் கம்பைல் பண்ண போறது 1.8 ல கம்பைல் பண்ண போறேன். JDK 1.8 ல கம்பைல் பண்ண போறேன். ஜார பில்ட் பண்ணும்போது 1.8 யூஸ் பண்ணி தான் ஜார பில்ட் பண்ண போறேன். தட்ஸ் கால்ட் சோர்ஸ் அண்ட் டார்கெட். சோர்ஸ் வந்து கம்பைல் பண்றதுக்கு, டார்கெட் வந்து ஜார பில்ட் பண்றதுக்கு. ஓகே, JUnit டிபெண்டன்ஸ் வந்து டிஃபால்ட் கொடுத்துட்டாங்க. JUnit டிபெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா கொடுத்துட்டான். இந்த JUnit யூஸ் பண்ண தெரியுமா? JUnit only for
யூனிட் டெஸ்டிங் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிஃபால்ட்டா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்கிடைப் யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? ஸ்டார்ட் ஆர்கிடைப் அதுலயே டிஃபால்ட்டா என்ன பண்ணிடுறான் காட்டுறோம் பாருங்க. இந்த ஆர்கிடைப் யூஸ் பண்ணீங்கல்ல, மேவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணீங்களா, அதுலயே என்ன பண்றான் டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடுறான் ஜே யூனிட் கொடுத்துடுறான். புரியுங்களா? நீங்க எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, அவனே டிஃபால்ட்டா அந்த பேக்கேஜ்ல கொடுத்துறான். இது வந்து ஒன்லி ஃபார் யூனிட் டெஸ்டிங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தலாமா, அவன் வந்து பாத்தீங்கன்னா சம் டிஃபால்ட் பிளகின்ஸ். இதுல இந்த ஆர்கிடைப்ல பாத்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்ல ஓகேங்களா, ஆர்கிடைப்னா ஒண்ணும் கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தான். ஓகேங்களா? அதுல வந்து எல்லாமே இருக்கும், லைக் கம்பைல் டூல், பில் டூல் எல்லாமே அவன் டிஃபால்ட் பேக்கேஜ் கொடுத்துருவான். சம் டிபெண்ட்ஸ் கொடுத்துருவான். யூடிஎஸ் பண்றது டிபெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதுல இருக்கும். ஆர்கிடைப்னா கலெக்ஷன் ஆஃப் லைக் லைப்ரரி சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ், கலெக்ஷன் ஆஃப் பிளகின்ஸ். ஓகே யூ கேன் சே. இப்போ பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன கொடுத்துட்டான் உங்களுக்கு, okay they are giving the unit testing ஓட dependency கொடுத்துட்டான். okay now they given the build as well. இப்போ வந்து பார்க்க போறீங்க, ஒரு பிளகினை பார்த்து வர போறோம். இந்த பில்டிங் டாக் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பில்ட் என்ன அர்த்தம், you want to make the code in terms of executable மாத்திரம் தான் பில்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் டாக் பில்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், எண்டிங் டாக் பில்ட் இங்க கொடுத்தே ஆகணும். ஓகேவா? கொடுத்துடணும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பிளக்இன் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. பிளக்இன் மேனேஜ்மெண்ட்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பிளக்இன்ஸ் இருக்கும். பிளக்இன்ஸ்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பிளக்இன் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பில்ட் இருக்கும், பில்டுக்குள்ள பிளக்இன் மேனேஜ்மெண்ட், பிளக்இன் மேனேஜ்மெண்ட் பிளக்இன்ஸ் இருக்கும், பிளக்இன்ஸ்குள்ள தான் பிளக்இன் இருக்கும். ஓகேங்களா? we going to use different plugins. நீங்க கேட்கலாம் இந்த பிளக்இன் ஆட் பண்ணவே எப்படி வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்கேட் டைப்ல அவன் டிஃபால்ட்டா கொடுத்துடலாம். இட்ஸ் கால் மேவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மேவன் கிளீன் பிளகின், மேவன் கிளீன் பிளகின் எது யூஸ் பண்ண தெரியுமா? வாட்ஸ் யூஸ் ஆஃப் மேவன் கிளீன் பிளகின், வாட் தி யூஸ் ஆஃப் மேவன் கிளீன் பிளகின் சொல்ல முடியுமா? எனிவன்? வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் மேவன் கிளீன் பிளகின்? ஐ அம் ஆஸ்கிங் யூ கைஸ், 1 minute, I will take a pause. This conference will now be recorded. See, this ambient clean plugin will going to clean your target folder. ஓகேங்களா? அதுக்காக clean plugin லைசன்ஸ் யூஸ் பண்றோம். இது வந்து plugin தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் plugin பாத்தீங்கன்னா மேவன் ரிசோர்சஸ் plugin. நீங்க கேட்கலாம் எதுக்காக இந்த plugin யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட ஆர்க் டைப்லாம் கொடுத்துறலாம். ஓகேங்களா? குயிக் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ல இது ஒரு plugin டிஃபால்ட்டா கொடுத்துறலாம். எதுக்காக இந்த plugin அப்படின்னா, to generate a jar packaging, jar generate பண்றதுக்காக இந்த plugin யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? they are using the Maven plugin. the version is 3.0.2 யூஸ் பண்ணி plugin பண்ணிக்கோ. ஓகேங்களா? I going to show the next plugin. பாத்தீங்கன்னா plugin யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும், இதுக்குள்ள ஒரு ஆர்டிஃபேக்ட் ஐடியும் அது வெர்ஷன் இருக்கணும். அப்ப plugin ஓட எண்டிங் டாக் இருக்கணும். எண்டிங் டாக்னா தெரியுதா, இது போட்டிங் அப்படின்னா எண்டிங் டாக். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேவன் கம்பைலர் plugin. கம்பைலர் plugin என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க டாட் ஜாவா ஃபைல்லாம் டாட் கிளாஸ் ஃபைலா கம்பைல் பண்ணும். அதுக்கு ஒரு plugin இருக்கு, that is called Maven compiler plugin. the version is 3.8.0. ஓகே 3.8.0 யூஸ் பண்ண போறீங்க. இது வந்து ஒண்ணும் பண்ணாது, உங்களோட ஜாவா ஃபைல கம்பைல் பண்ணி வந்து டாட் கிளாஸ் ஃபைல மிஷினுக்கு வந்து கொடுக்கும். மிஷின் என்ன பண்ணும்னா அந்த கிளாஸ் ஃபைல்ஸ் 1s and 0s மாத்திட்டு as per the 1s and 0s it will try to execute your code one by one. மிஷின் வந்து ஜாவா கூட புரிஞ்சிக்க முடியாது, 1s and 0s புரிஞ்சிக்க முடியும். அப்போ கம்பைல் பண்ணி கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைல திருப்பி என்ன பண்ணும், மிஷின் லாங்குவேஜுக்கு பைட் கூட மாத்தி கொடுத்துரும். மிஷின் can able to understand only the 1s and 0s. okay that is called Maven compiler plugin. next one பாத்தீங்கன்னா Maven surefire plugin. ஓகேங்களா? Maven surefire plugin அப்படின்னா என்னன்னா, it is going to generate some reports. நீங்க ஒரு டார்கெட் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு XML ரிப்போர்ட் இருக்கும், XML ரிப்போர்ட், HTML ரிப்போர்ட்லாம் இருக்கும். அதை இந்த plugin யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. அவன் டிஃபால்ட்டா என்ன பண்றான், இந்த ப்ராஜெக்ட்ல அவன் டிஃபால்ட்டா இந்த plugin கொடுத்துறான். வேணும்னா என்ன பண்ணிக்கோ, Maven surefire plugin யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து கேட்கலாம் வந்து Maven jar plugin கொடுக்குறாங்க. Maven jar pluginனா Maven build tool யூஸ் பண்ணி ஜார் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி கேட்கலாம் இது இந்த plugin கேட்கலாம். இந்த plugin வந்து எதுக்குன்னா டிஃபால்ட் பேக்கேஜிங் பண்றதுக்கு, டிஃபால்ட் ஜார் பேக்கேஜிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இது நீங்க Maven யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா jar வந்து ஜெனரேட் பண்ணலாம். That's the use of Maven jar plugin. The version is 3.0.2. Okay, and then Maven install plugin install பண்றதுனா ஒண்ணும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்றதுனா it will do the compile, packaging and then package பண்ணும். பேக்கேஜ் பண்ணி டார்கெட் ஃபோல்டர்லயும் உங்களுக்கு என்ன ஆகும், ஜார் ஃபைல் வந்து இருக்கும். as well as .m2 ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லோக்கல் ரெபாசிட்டரியும் இன்ஸ்டால் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் Maven install. and then Maven deploy plugin பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரிமோட் சர்வர்ல வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இந்த Maven deploy plugin யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, there are various plugins are available. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஆக்சுவலா. Maven site plugin, Maven ரிப்போர்ட் உங்களுக்கு தேவை, இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த plugin யூஸ் பண்ணிக்கலாம். these are the default plugins they given to you. இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. பட் anyhow I going to share some information to you. Maven deploy பண்ணா ரிமோட் சர்வர்ல நீங்க டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து Maven deploy plugin யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Maven site plugin லைஃப் சைக்கிள் லைக் கிளீனிங், அப்புறம் கம்பைல் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், கம்பைல் பண்ணணும், பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றதுக்கு சைட் plugin பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஃபால்ட் plugins. இந்த plugins நான் டச் பண்ண போறதே இல்லை. I going to keep as it is. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட் plugins. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் SonarQubeக்கு நான் சில plugins ஆட் பண்ண போறேன். ஓகேவா? I going to explain one by one. Listen carefully. இந்த pluginsல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் டிஃபால்ட் plugins. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா what you can do, இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், கட் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இது தேவையே இல்லை. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கட் பண்ணி ஒரு நோட் பேட்ல தனியா எடுத்து என்ன பண்ணீங்க பிளேஸ் பண்ணீங்க. ஆனா நான் ஒர்க் பண்ண போற plugin பார்த்தீங்கன்னா இந்த plugin ஒர்க் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன plugin அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்டுக்குள்ள என்ன இருக்கலாம் அப்படின்னா பிளகின்ஸ் இருக்கலாம். பிளகின்ஸ்குள்ள பிளகின் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளகின் நான் சொல்ல போறேன். வாட் பிளகின் ஐ கோயிங் டு யூஸ் இஸ் Jacoco plugin. Jacoco means Java code coverage. JA stands for Java. CO stands for code. CO stands for coverage. Java கோட் கவரேஜ். ஓகேங்களா? இந்த Jacoco plugin யூஸ் பண்ண போனதை என்ன பண்ண போறேன்னா நான் வந்து கோட் கவரேஜ் வந்து என்ன பண்ண போறேன், ஐ கோயிங் டு மெஷர் த கோட் கவரேஜ். ஓகேங்களா? எவ்வளவு பக்ஸ் இருக்கு, எவ்வளவு வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு வந்து கோட் பிளேட்ஸ் இருக்கு, எவ்வளவு டெஸ்ட் கவரேஜ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மெஷர் பண்ண போறேன் with help of what plugin? Wake. Plugin name is Jacoco. What's the plugin name? What's full form of Jacoco? What's the full form of code coverage? Java code coverage. Java code coverage. ஓகேங்களா? இந்த plugin யூஸ் பண்ண போறேன். I going to use a plugin called 0.8.3 version. Artifact ID is going to be their project name. இந்த plugin யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட ப்ராஜெக்ட் நேம் இதுதான் இருக்கு. ஆக்சுவலா ஜாவா மேன் plugin இருக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிகியூஷன்ஸ். பார்க்க போறீங்க. ஒரு எக்ஸிகியூஷன்ஸ்க்குள்ள மல்டிபிள் எக்ஸிகியூஷன் டேக் இருக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? This is the first execution tag, and then this is going to second execution tag, and then this is going to be the third execution tag. இந்த மாதிரி வந்து என்ன இருக்கலாம், ஒரு இருங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு எக்ஸிகியூஷன் டேக், ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்டாக் உள்ள பாருங்க, ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்டாக் உள்ள மல்டிபிள் எக்ஸிகியூஷன்ஸ் இருக்கலாம். தெரியுதா? I'm going to split these things. ஒரு எக்ஸிகியூஷன்ஸ்க்குள்ள மல்டிபிள் எக்ஸிகியூஷன் இருக்கலாம். The first execution tag I'm going to show starting tag and the ending tag. இதுல வந்து பாத்தீங்கன்னா prepare agent அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இத பத்தி பேச போறேன். வாட் இஸ் prepare agent ன்னு சொல்ல போறேன். ஓகேங்களா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் plug and play தான். இத பத்தி ரொம்ப டீடைலா கேட்க மாட்டாங்க. No one will ask this thing what is prepare agent கேட்க மாட்டாங்க. It's just a plug and play. ஆல்ரெடி இந்த நெட்ல இருக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த plug and play பண்ணா புரியுதா, காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணா போதும். உங்க ப்ராஜெக்ட் எதாவது மாத்திட்டா போதும். Nothing to know much thing about this this execution part as well. Now I'm going to show about the what is prepare agent. Prepare agent க்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? prepare agent அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் Jacoco வந்து ஒரு மேன் plugin. ஜாவாவோட கோட் கவரேஜ், எவ்வளவு கோட் வந்து கவர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு யூனிட்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க, எத்தனை கோட் டூப்ளிகேட்ஸ் இருக்கு, எவ்வளவு பக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கோட் கவரேஜ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க ஜாவா கோட் வந்து ஓகே ஐ கேன் சே ஜாவா கோட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு ரன் டைம்
ஏஜென்ட் மூலமா ரன் ஆயிட்டு இருக்கு. It is having some runtime agent called JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் மூலமா அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஜக்ககோ ஏஜென்ட் அந்த JVM ஏஜென்ட் கூட என்ன பண்றீங்க, கம்பைன் பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஜாவா கோட் ரன் ஆகும்போது ஜாவா கோட் வந்து ஸ்கேன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா it will do the code coverage. I will say very simple things சொல்ல போறேங்க. பாருங்க, உங்க ஜாவா கோட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஜாவா கோட் எந்த என்விரான்மெண்ட் நான் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த என்விரான்மெண்ட்ல உங்க ஜாவா கோட் ரன் ஆகும் சொல்ல முடியுமா? Java is having own virtual machine called JVM. Java virtual machine தான் ரன் ஆகும் கோட் ஃபுல்லா. கரெக்ட்டா அக்ரி பண்றீங்களா இல்லையா பிரகாஷ் அண்ணன்? அக்ரி பண்றீங்களா இல்லையா? எஸ் சார். ஜாவா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இது வந்து அவன் என்ன சொல்றான்னா இது வந்து ஜாவா ஏஜென்ட் சொல்றான். ஏஜென்ட் என்ன புரியுதா? இந்த இடத்துல ரன் ஆக போகுது ஜாவா தான் ஜாவா ரன் ஆக போகுது சொல்றான். ஜக்கா கோட்றது என்னது? ஜாவா கோட் கவரேஜ். இவங்கிட்டயும் என்ன இருக்கான்? இவங்கிட்ட என்னங்க இருக்கான்? ஒரு ஏஜென்ட் இருக்கான். சரிங்களா? இவனோட ஒர்க் என்ன தெரியுமா? கோடை வந்து ஸ்கேன் பண்ணி எவ்வளவு வந்து கோட் கவர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவனோட வேலை. அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த ஜேவிஎம் ஏஜென்ட் கூட ஜக்ககோ ஏஜென்ட் என்ன பண்றீங்க கம்பைன் பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கோடு ஸ்கேன் ஆகும்போது ஓகேங்களா, ஸ்கேன் ஆயிட்டு உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜேவிஎம் மூலமா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபைல்ல வந்து ரிப்போர்ட் காட்டுவேன். ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி முடிச்சிருவேன். ஸ்கேன் பண்ணி முடிச்சு ரிப்போர்ட் காட்டணுமா இல்லையா? ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ல ஃபைனல் ரன் பண்ணுவேன். I'll run finally in Java virtual machine agent ரன் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் காட்டுவேன். இந்த ரெண்டு லைன் யாருக்கு புரியல? Java will run in JVM ரன் ஆயிட்டு இருக்கும். அது தனியா ஏஜென்ட் இருக்கும் ரன் ஆயிட்டு இருக்கும். Jacoco is having some other agent. ஆனா இது என்ன பண்ணும்? ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும். அந்த ரிப்போர்ட் ஃபைனலா டிஸ்ப்ளே பண்ணுமா இல்லையா? டிஸ்ப்ளே பண்றதுக்கு JVMல ரன் பண்ணி உங்க இந்த ஏஜென்ட் என்ன பண்ணனும்னா JVMல போய் ரன் பண்ணிட்டு ஃபைனலா ரிப்போர்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? that is called Jacoco agent plus JVM கம்பைன் ஆகும். அதுதான் சொல்ல வரோம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஓகே they're saying like the term is called the Jacoco agent. The first execution starts is Jacoco runtime agent. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடும். finally will run in the JVM ரன் பண்ணிட்டு finally it's going to give the entire reports to you. ஓகேங்களா? அப்போ இந்த Jacoco agent தேவைப்படுது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டா? I want to prepare agent. What agent I going to run? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அது கோல்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேவன்ல பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஏஜென்ட் ஒரு கோல் இருக்கு. இது என்ன பண்ணணும்? உங்க ஜக்காகோ ஈவென்ட்டை ஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும். தட் இஸ் a யூஸ் ஆஃப் ப்ரிப்பேர் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இட்ஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் யுவர் ஜக்காகோ ஏஜென்ட். Jacoco agent will do the code coverage. பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸிகியூஷன். நான் வந்து Jacoco ஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட்ஸ் தி கோல் நெக்ஸ்ட்? ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னன்னா நான் ஏஜென்ட் ரெடி பண்ணிட்டேன். அந்த ரிப்போர்ட் எப்படி ஜெனரேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இட் வில் do the ஸ்கேன் பண்ணிட்டு இந்த கோட்லாம் கவர் ஆயிருக்கு, நீங்க இவ்வளவு மெத்தட் இருக்கீங்க, இவ்வளவு மெத்தடுக்கு இவ்வளவு யூனிட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த கோட்லாம் கவர் ஆகல, இந்த லைன் கவர் ஆகலன்னு சொல்லிட்டு இட்ஸ் கோயிங் டு கிவ் தி டீடைல் ரிப்போர்ட் ஃபார் யூ. அப்ப வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, Jacoco ஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்ட உடனே என்ன பண்றீங்கன்னா என்ன கோல் பண்றீங்க அப்படின்னா எல்லாம் பேக்கேஜ் பாருங்க. இந்த ஜாவா பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? ஜாவா பேக்கேஜ்ல இருக்கிற எல்லா பேக்கேஜ்லயும் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஒரு பேக்கேஜுக்கும் ஒரு ரிப்போர்ட் பண்ண போறேன். I have only one package as of now. You can see com.cloudflare true இருக்கு. இந்த பேக்கேஜுக்கான ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ப்ரிப்பேர் தான் பண்றாங்க. ஓகேங்களா? I am not generating reports, it's preparing package. இந்த கோல் மூலமா யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் பாயிண்ட். ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் யூனிட் டெஸ்ட்னா புரியுதா?
யூனிட் டெஸ்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் you have to generate reports. This my test cases got executed, test case executed. இதெல்லாம் ரன் ஆகி முடிஞ்சிருக்கு, இவ்வளோ பாஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்க இன்னும் வந்து கோட் கவரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றோம். தட் இஸ் கால் போஸ்ட் யூனிட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். தட் ஃபேஸ் கால் டெஸ்ட் ஃபேஸ். டெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் ரன் ஆல் யுவர் டெஸ்ட் கேசஸ். அப்ப பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? திஸ் கோயிங் டு பி த 3 எக்ஸிகியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஜக்காகோ ஈவென்ட் ஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா எல்லா பேக்கேஜ் இருக்கும் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றீங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபைனலா வந்து தேர்ட் எக்ஸிகியூஷன் இஸ் ஆஃப்டர் டூயிங் ஆல் தி யூனிட் டெஸ்டிங் யூ ஆர் ஜெனரேட்டிங் த ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் திங். அண்ட் தென் இப்போ வந்து நான் வந்து ஒரு யூஸ் பண்ண போறேன். இதெல்லாம் எடுத்துலாமா? இது தேவையில்லைங்க ஆக்சுவலா. வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கமெண்ட் லைன்ஸ் ஆக்சுவலா. இது இருக்கட்டும். இட்ஸ் கமெண்ட் லைன்ஸ். லீவ் ஆஸ் இட் இஸ். இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் இந்த டேட்டால வந்திருக்கும். டார்கெட் ஃபோல்டருக்குள்ள ரிப்போர்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள என்ன வந்திருக்கும்? உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். தட்ஸ் வை ஐ அம் கான்ஃபிகரிங் திஸ் டேக். இந்த டேக்ல என்ன பண்ண போறீங்கன்னா அவுட்புட் டைரக்டரிக்குள்ள டார்கெட் குள்ள பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். யூ கேன் see the கோட் கவரேஜ் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? கோட் கவரேஜ் ரிப்போர்ட் பார்க்கறேன். எங்க பாப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேக் கோட் கவரேஜ் ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எந்த ஃபோல்டர்ல பாப்பீங்க? If you are seeing the code coverage reports, in which folder you will see the reports? Vivek, are you there? Sir, yes sir, இருக்கு sir. சொல்லுங்க. கோட் கவரேஜ் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஃபோல்டர்ல பாப்பீங்க? டார்கெட் ஃபோல்டர்ல ரிப்போர்ட்ஸ். ஆமா, இதுல பாப்பீங்க. கரெக்ட்டா? இத நான் வச்சிங்க. மிஸ் பண்றாதீங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இத விட்டுருங்க. லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிகியூஷன் முடிச்சாச்சு. எக்ஸிகியூஷன் எண்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஏஜென்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா என் ஏஜென்ட் வந்து நான் ரன் ஆகணும் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ஏஜென்ட் ரன் பண்ணுமா இல்லையா? இந்த ஏஜென்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரன் மை ஏஜென்ட். ஏன் ஜக்காகோ ஏஜென்ட்டை நான் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் ஜக்காகோ ஏஜென்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டார்கெட் ஃபோல்டருக்குள்ள jacoco.exec இருக்கும். exec னா இட்ஸ் a executable file. ஓகேங்களா? இந்த ஏஜென்ட் ரன் பண்ணதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் டூ த கோட் கவரேஜ் பண்ணும். இதை ரன் பண்ணா விட்டீங்கன்னா என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு கோட் கவரேஜ் நடக்காது. அது என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷனுக்குள்ள சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த ஏஜென்ட் கொடுக்கணும். ஜக்காகோ ஏஜென்ட் டெஸ்டினேஷன் ஃபைல் கொடுத்துட்டு டார்கெட் ஃபோல்டருக்குள்ள ஜக்காகோ எக்ஸ்என் கொடுக்கணும். நீங்க கேட்கலாம் வந்து இப்போ இந்த டார்கெட் ஃபோல்டர் இல்லவே கேட்கலாம். டார்கெட் ஃபோல்டர் எம்டி இருக்குன்னு கேட்கலாம். நீங்க எப்போ நீங்க பில்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன ஜக்காகோ எக்ஸ்என் கிரியேட் ஆகும். இதை ரன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் ப்ரிப்பேர் த ஏஜென்ட் அண்ட் தென் வில் ஜெனரேட் த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணும். இது இல்லாம உங்களால பண்ணவே முடியாது. தட் இஸ் கால்ட் ஜக்காகோ பிளக்இன். இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஜாவா கோட் கவரேஜ். நீங்க பிரகாஷ் கேட்கலாம், சார் இங்க வந்து டார்கெட் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே எப்படி பண்ண போறீங்க கேட்டீங்கன்னா இப்ப பில்ட் ஆகாது. நீங்க அந்த எம்பிஎன் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அப்பதான் அந்த ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கோட் ஸ்கேனிங் நடக்கும். புரியுதா? நீங்க வந்து நான் இதை ஒரி பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் பிளக் இன் பிளே தான். ஓகேங்களா? இது வந்து நீங்க யாரும் இன்டர்வியூல கேட்க போறது இல்லை. இது வந்து பண்ண கேட்க ஜஸ்ட் பிளக் இன் பிளே தான். யூ ஹேவ் டு மெமரைஸ் ஆல் திஸ் திங்ஸ். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் டு காப்பி அண்ட் பேஸ்ட். ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் வச்சிங்க பில்டுக்குள்ள தான் பிளக்இன்ஸ் இருக்கணும், பிளக்இன்ஸ்குள்ள தான் பிளக்இன் இருக்கணும். அது நான் வச்சிங்க. அண்ட் தென் ஜஸ்ட் கோயிங் காப்பி அண்ட் பேஸ்ட். டிபெண்ட்ஸ் டேக்குள்ள நீங்க பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் you can apply the Maven force update கொடுத்துருங்க. That's it. Just go to Maven update project and then force update of snapshots and releases. கொடுத்தீங்க அப்படின்னா it will start updating your project. You can see. உங்களுக்கு அந்த ஏதாவது கம்பைல் டைம் எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிசால்வ் ஆயிடும். as well as depends இது டவுன்லோட் ஆகுதுன்னா இப்போ டவுன்லோட் ஆயிடும். பாருங்க ஸ்டார்ட் டவுன்லோடிங் நவ. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ கோயிங் டு ரைட் a very simple thing. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறேன். ஒன் சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுத போறேன். ஓகேங்களா? யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுத போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ்
ஓகே, இந்த கோட் எழுத்து முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்ககிட்ட. ஐ வில் டேக் ஒன் நோட் பேட். ஃபர்ஸ்ட் திங், இந்த SonarQube வந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்க்ஷன் கவரேஜ். ஃபங்க்ஷன் கவரேஜ் என்ன தெரியுமா? How many functions you define? How many functions you have defined? எத்தனை ஃபங்க்ஷன் நீங்க எழுதிருக்கீங்களோ, how many called? How many called? எத்தனை ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க, எத்தனை ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கீங்க, that is called function coverage. கண்ணன் புரியுதா பாருங்க. ஃபங்க்ஷன் கவரேஜ், எத்தனை ஃபங்க்ஷன் நீங்க எழுதிருக்கீங்க, எத்தனை மெத்தட் நீங்க எழுதிருக்கீங்க, எத்தனை மெத்தட் நீங்க கால் பண்ணிருக்கீங்க, that is called function coverage. வேக் ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். இதெல்லாம் வந்து நீங்க இன்டர்வியூல வந்து சொன்னீங்க அப்படின்னா only for you, not for anybody. ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், how many எப்படி போடலாமா, how many of the statements கொடுத்துக்கலாமா, how many of statements in the program has been executed. after புரியுதா பாருங்க, have been executed. What's the meaning of this? எத்தனை லைன் நீங்க ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ அந்த எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா, that is called statement coverage. தேவ புரியுதா பாருங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷன் கவரேஜ் என்னன்னா, எத்தனை ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்களோ, for example if I written 100 functions, 100 ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க, அதுல எத்தனை கால் பண்ணிருக்கீங்க, that is called function coverage. ஸ்டேட்மெண்ட் கவரேஜ்னா, if I written 1000 lines, 1000 lines நீ கவர் பண்ணிட்டியா இல்லையா, அந்த 1000 லைன்ஸும் எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பண்றதுதான் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். இதெல்லாம் வந்து முக்கியமான திங்ஸ் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் இஸ் branches coverage. Branches coverage. Okay. How many branches you have? எப்படி போடலாமா, how many of the branches? How many of the branches? Do you know what is branches? Prakash, கண்ணன் சொல்லுங்க பார்க்கலாம். How many branches of control structures அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியலையா? தெரியாது. if statement, the control structure, if, while, do while, இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து if யூஸ் பண்றேன், else if ஒரு if வந்து ஒரு if இருக்கு, 10 else if இருக்கு, எல்லா else if கவர் பண்ணிட்டேனா இல்லையா, எல்லா லாஜிக் நான் கொடுக்குற இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா if condition satisfy பண்ணனும், else if satisfy பண்ணனும். I want pass different inputs. different inputs பாத்தீங்கன்னா if condition satisfy பண்ணனும், else if satisfy பண்ணனும், else if satisfy பண்ணனும், else block satisfy பண்ணனும். எல்லாத்தையும் satisfy பண்ணுச்சு அப்படின்னா that is called branches coverage. branchesனா ஒண்ணும் கிடையாதுங்க. ifல உங்களுக்கு என்ன இருக்கும், branch இருக்கா இல்லையா, else if இருக்கும், else if another branch, another else if another branch. இது மாதிரி எல்லா branches கவர் பண்ணுச்சுன்னா நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து that is called branches coverage. that is called branches coverage. okay fine. function coverage பார்த்தாச்சு, statement coverage. next one is branches coverage. fourth one is condition coverage. condition coverage. how many of the boolean conditions, how many of the boolean conditions கொடுத்துக்கலாமா, how many of the boolean sub expressions கொடுத்துடலாம், how many of the boolean sub expressions have been tested. ஒரு மெத்தட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஒரு if condition 2 கொடுத்திருப்பீங்க, இன்னொரு condition false கொடுத்திருப்பீங்க. I am saying the return statement false கொடுத்திருப்பீங்க. எல்லா கண்டிஷனும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா, or you can say if condition you have multiple conditions, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சா. how many of the boolean sub expression have been tested for your true or false value, all condition coverage. last one is line coverage. how many of the lines, how many of the
lines of source code has been tested. Source code has been tested. SonarQube வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் கவரேஜ், ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், பிரான்ச் கவரேஜ், கண்டிஷன் கவரேஜ் அண்ட் லைன் கவரேஜ். ஓகே, ஜஸ்ட் பண்ணும். This conference will now be recorded. Now you can see this code quality analysis like function coverage and statement coverage and branch coverage and condition coverage, and then another one is line coverage. Okay, these are the coverages you have to perform: function coverage, statement coverage, branch coverage and condition coverage and line coverage. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கோட் எழுத போறோம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா hello world இருக்கு, இதுல காமிக்க முடியாது. I want to write some piece of code, some basic Java program. And then for that basic Java program I going to perform the unit testing பண்ணி எவ்வளவு கோட் கவர் பண்ணிருக்கேன், எவ்வளவு கோட் நான் கவர் பண்ணனும்னு சொல்லிட்டு காட்ட போறேன். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, first thing is I created the project. Second thing is I added the dependencies in my form.xml. Third step, what I going to do, I going to take one simple program called palindrome. Palindrome program யூஸ் பண்ண போறேன். அந்த palindrome programக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இது அப்புறம் இது எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்னு இருக்கட்டும். ஓகே, ரிமூவ் ஆல் திஸ் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். Do you know what is palindrome? Can you see what is palindrome? palindromeக்கு என்ன இன்புட் தருவீங்க, என்ன அவுட்புட் வரணும்? palindromeக்கு நம்ம என்ன இன்புட் தரணும், என்ன அவுட்புட் வரணும்? மலையாளம் இஸ் a palindrome. ரிவர்ஸ்ல படிச்சாலும் அது மலையாளம் தான் வரும். மலையாளம் தான் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து can you give some other examples? வேக் palindromeக்கு என்ன எக்ஸாம்பிள் தரலாம்? You can give example. நூன் தாங்க. நூன் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரிவர்ஸ் பண்ணாலும் நூன் தான் வரும். ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு palindrome எக்ஸாம்பிள் தான். இந்த ப்ரோக்ராம் நம்ம எழுத போறோம். எழுதிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, சரி நீங்க கேட்கலாம் இதுக்கு மட்டும் தான் கிடையாது, எல்லா பேக்கேஜஸ்க்கும் நீங்க கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, now I'm going to write a simple program. I'm going to write one method. Method எழுதலாமா? Method I'm going to use private. இந்த கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ண போறேன். Private run type you can keep it void, and then you can write the method name as a reverse. Reverseல வந்து நீங்க என்ன பாஸ் பண்ணுங்க, ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணுங்க. just I'm going to pass some string. நான் வந்து input பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, the argument is going to be a string and then going to input வந்து argument, the type is going to string. Now I'm going to declare string reverse equal to empty ன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு வேரியபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். reverse equal to ஒரு empty string இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். now I'm going to write for loop. எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்க, ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துட்டு இதை ரிவர்ஸ் பண்ணி பண்ணலாம், சொல்ல முடியுமா? இட்ஸ் வெரி சிம்பிள். யூ கேன் ரைட் ஒரு ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு now I'm going to use I instead of I going to keep index மாத்திக்க போறேன். மாத்தியாச்சு. நான் எப்படிங்க பண்ணலாம் சொல்ல முடியுமா anyone? நான் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணனும், எப்படி பண்ணலாம்? I want to reverse my string. What initialization I want to give, what conditions I want to give, what increment or decrement I want to give. சொல்ல முடியுமா? I want to reverse my string. string reverse பண்ணனும், எப்படி பண்ணனும்? நீங்க வந்து entry programs படிச்சீங்களான்னு தெரியல எனக்கு. I took 60 entry programs for you, 61 entry programs for you. First find the length find பண்ணுங்க. அப்போ வந்து நான் வந்து என்ன பாஸ் பண்ண போறேன், நூன் பாஸ் பண்ணலாம் வச்சுக்கலாமா? the input I going to pass noon. input I going to pass noon பாஸ் பண்ண போறேன். நூனோட லென்த் என்ன வரும், 4 வருமா? 4 வரும். அப்ப input dot length எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், the index is going to be 4. index is going to be 4. now what conditions I want to give, condition என்ன தரணும்? ஆடி எடுத்துடுங்க. I took 60 entry programs. what's the index? equal to greater than equal to 0. செக் பண்றேன். ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு லென்த் வந்து 4 இருக்கு. 4 வந்து greater than or equal to செக் பண்றேன். ஓகேங்களா, greater than equal to 0 தான். அப்போ இண்டெக்ஸ் வந்து 4 இருக்கு. அந்த 4 செக் பண்றேன். 4 வந்து greater than or equal செக் பண்றேன். ஆமா, 4 வந்து ட்ரூ, கண்டிஷன் satisfy ஆயிடுச்சு. now I want to do the decrement பண்ணனும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 4 வரும். செகண்ட் இட்டரேஷன்ல உங்களுக்கு டிக்ரிமென்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ 3 ஆயிடும்.
and then 2 and then 1 and then 1 தான் வரும் 4 3 2 1 ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 இல்லனா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டவா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இண்டெக்ஸ் வேல்யூ going to print ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து 4 3 2 1 வரும் ஏனா because we are decrementing the index value runners-ல போய் என்ன பண்ணுங்க அப்படினா because we don't have any main method இதல காட்ட முடியாது மெயின் மெத்தட் இருந்தா மட்டும் தான் உங்க ஜாவா ப்ரோகிராம் ரன் பண்ண முடியும் and no I can't able to run because it's not showing the java main method because I don't have main method okay இப்போ சூட் நான் எடுத்துறேன் एक्चुअली நான் லேட்டரா காட்றேன் உங்களுக்கு ஓகேங்களா என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் 4 இருக்கும் because I taking the input I going to pass noon பாஸ் பண்ண போறேன் அப்ப 4 வர போகுது 4 வந்து greater than 0 ஆன்னு பாக்கும் ஆமா ட்ரூ ஆயிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா 4 வந்து பிரிண்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமென்ட் பண்றீங்க டிக்ரிமென்ட்னா புரியுதா 4 - 1 = 3 அப்ப இண்டெக்ஸ் 3 வரும் நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து 2 வரும் 1 வரும் இது மாதிரி உங்களுக்கு ஆகும் இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா for loop எழுதியாச்சு what thing I have to do for reversing string reverse plus caret at index reverse equal to reverse already ஒரு string வந்து இன்ஸ்டியூஸ் பண்ணிட்டேன் அது வந்து r equal கொடுத்துட்டு reverse plus caret input dot caret index caret of index பாஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் இப்படி பாஸ் பண்ணனும் தெரியுதா உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டர் எடுக்க போறேன் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு என்ன பாஸ் பண்ண போறேன்னா இன்புட்ல என்ன இருக்கு நூன் இருக்கா நூன்ல வந்து கேரட்னா ஒரு கேரக்டர் எடுக்க போறேன் இண்டெக்ஸ் வேல்யூ நான் பாஸ் பண்ண போறேன் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குங்க 4 இருக்கா அப்போ 4 பாஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0 இல்ல 0 1 2 3 கிடைக்குமா ஓகே 1 மினிட் okay 0 1 2 3 okay 1 minute 0 1 2 3 let's check on this 0 இருக்கும் 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும் ஓகே கேரட்ல வந்து நான் என்ன பாஸ் பண்ண லெந்த் பாஸ் பண்ண போறேன் 4 பாஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் கரெக்ட் தான் -1 லெந்த் -1 சொல்றீங்களா இருங்க லெந்த் -1 தரணுமா ஆமா கரெக்ட் லெந்த் -1 தரணும் ஆமா நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க இங்க லெந்த் -1 கொடுத்துருங்க இந்த இடத்துல -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லெந்த் 4 இருக்கு 4 - 3 கிடைக்குமா அப்போ இந்த கேரட்ல 3 போகும் 3 போகும் உங்களுக்கு என்ன ஆகும் 0 என்ன 0 ஓ வந்து 1 2 3 n 3 வந்துடும் அப்போ இந்த n வந்து பிரிண்ட் ஆகும் n வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த எம்டி ஸ்ட்ரிங் கூட கான்கேட் ஆயிடும் தென் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஐ வில் கெட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு n செகண்ட் ஐட்ரேஷன் பாத்தீங்கன்னா o வரும் ஆடி ரிவர்ஸ்ல என்ன இருந்தது n இருந்ததா அப்போ n-ம் o சேர்ந்துரும் n1 வரும் ஓகேங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆயிடும் இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா I took 60 entry programs I have different sessions for 60 entry programs ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேங்களா I can't go much depth now because I'm just recalling the session if you want to know about the reversing palindrome நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு என்னோட 60 entry programs ஒரு செஷன் இருக்கும் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா புரியும் ஓகே now I want to return the reverse இப்போ வந்து reverse என்ற string actually கரெக்ட்டா இத நான் ரிட்டர்ன் பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம் just ரிட்டர்ன் பண்ணுங்க ரிட்டர்ன்ல வந்து rev ன்னு போட்டுருங்க அப்ப என்ன பண்ணுது இதுல revன்றது என்ன ஸ்ட்ரிங் சார் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் மெத்தட் எழுதியாச்சு கரெக்ட்டா return a piece of method மெயின் மெத்தட் இருந்ததா உங்க JVM ல போயிட்டு உங்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே என்ன பண்ணலாம் JVM ல எக்ஸிக்யூட் பண்ணுமே JVM ல எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவா உங்களுக்கு காட்டணுமே இருங்க நான் அப்புறம் அதை லேட்டரா பண்றேன் what I going to do I going to write one more method என்ன மெத்தட் எழுத போறோம் பாருங்க public இப்போதைக்கு வாய் கொடுத்துங்க is palindrome அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் எழுதுறேன் இதுல வந்து என்ன வாங்க போறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் வாங்க போறேன் ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிக்க போறேன் ஓகே இதுல வந்து என்ன பண்ணணும்னா if கண்டிஷன் செக் பண்றேன் if கண்டிஷன் வந்து இன்புட் நல்லா செக் பண்றேன் இன்புட் வந்து நல்லா இருந்தா என்ன போக கூடாது உள்ளே போக கூடாது இன்புட் வந்து நல்லான்னு செக் பண்றேன் ஓகேங்களா எனக்கு வந்து நான் வந்து என்ன பாஸ் பண்ண போறேன் நன்னு பாஸ் பண்ண போறேன் நன்ன ரிவர்ஸ் பண்ண உங்களுக்கு என்ன வரும் நண்ட வரும் அப்போ அது பேலண்ட்ரோம் கரெக்டா
ஓகே, இப்போ இன் கேஸ் வந்து நல் வந்துச்சுன்னா நானே ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றேன். த்ரோ பண்ணலாமா? த்ரோ நியூ இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன். நானே த்ரோ பண்றேன் பாருங்க. என்ன பண்றேன்? இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன். புரியுதா? இன்புட் நல்லு தரக்கூடாது. அப்படி நீங்க இன்புட் நன்னுக்கு பதில் நான் ஏதாவது நல்வழி பாஸ் பண்ண என்ன தரணும்? நீங்களே என்ன பண்றீங்க? எக்ஸ்பிளிசிட்லியா இது வந்து இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன், இது மாதிரி ஆர்குமெண்ட்டே நீ பாஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நானே என்ன பண்றேன்? எக்ஸ்பிளிசிட்லியா த்ரோ பண்றேன். அப்ப என்ன பண்றேன்? இதுல வந்து நானே மென்ஷன் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணுவேன். இன்புட் should not be input string should not be null நல்ல இருக்க கூடாது அப்படின்னு நானே என்ன பண்றேன்? த்ரோ பண்றேன். இது ஒரு அந்த இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நானே த்ரோ பண்றேன். இது மாதிரி வந்து பாஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்றேன். if condition பாஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா again I going to write one more if condition. if condition என்ன பண்ண போறேன்னா input dot equals என்ன பண்ண போறேன்னா செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன்னா இந்த மெத்தட் அப்படியே கால் பண்ண போறேன். இந்த ரிவர்சல் மெத்தட் பாத்தீங்களா, இத உள்ள கால் பண்ணிக்க போறேன். ரிவர்ஸ்ல என்ன பாஸ் பண்ணனும்? ரிவர்ஸ்ல என்னங்க பாஸ் பண்ணனும்? இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் பாஸ் பண்ணனும். ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பாஸ் பண்ணுங்க? இன்புட் பாஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங் தான் ஆக்சுவலா. பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணியாச்சா? செக் பண்றேன். செக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? எனக்கு வந்து பேரண்ட் பண்றேன். ரிட்டர்ன் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் ட்ரூ தரேன். அப்ப இங்க என்ன பண்ணனும்? பூலியன் மாத்தணும். பிரகாஷ் நீங்க மியூட் பண்ணுங்க. பிரகாஷ் நீங்க வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கு. உங்களோட என்விரான்மென்ட் வந்து நாய்ஸியா இருந்தா மியூட் பண்ணுங்க. பூலியன் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்ஸ் பிளாக்ல break what we can do in else block. Return false. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தட்ஸ் இட். அவ்வளவுதாங்க. இது ஷார்ட் கோட் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் வந்து எனக்கு மெயின் மெத்தட் இல்லன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல, யூனிட் டெஸ்டிங்ல உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ன்ற கிளாஸ்ல how many methods are there சொல்ல முடியுமா? how many functions are there in the app class? how many functions are there? Bhaskar, Kannan, can you answer? In this app class how many functions are there? Functions means methods. Bhaskar, Kannan, can you answer? how many methods are there? I'm asking you guys, Bhaskar and Kannan, can you say in the app class how many methods are there? Kannan, can you answer? Like Kannan as well as Bhaskar, can you answer? In this app class, how many functions are there? So two functions. Two functions இருக்கு. ஓகேங்களா? I have the two functions. One is palindrome and one is reverse. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா Jacoco plugin யூஸ் பண்ணி கோட் கரெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ண போறேன் அப்படின்னா I going to see இந்த SonarQube பார்க்க போறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இதுக்கு யூனிட் டெஸ்டிங் பண்ணக்கூடாதா? கோட் கவரேஜ் நான் தெரியணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்? Jacoco plugin எனக்கு கோட் கவரேஜ் பண்ணி கொடுத்துரும். எனக்கு யூனிட் டெஸ்ட் கவரேஜ் இருக்கணும். எனக்கு இந்த மெத்தடுக்குலாம் யூனிட் டெஸ்ட் கவரேஜ் இருக்கணும். இதுக்கு வந்து நான் யூனிட் டெஸ்டிங் பண்ணக்கூடாதா? பண்ணணும். யூனிட் டெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுங்க, எஸ்ஆர்சி டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இருக்கு. ஓகேங்களா? ஆப் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, இங்க ஆப்னு இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? அதே பேக்கேஜ் இங்க ரீக்ரியேட் பண்ணணும். டிஃபால்ட்டா வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன கிளாஸ் எழுதுறீங்களோ அது பக்கத்துல வந்து டெஸ்ட்னு ஒன்று இருக்கணும். இதுதான் ரூல். ஆக்சுவலா யூனிட் டெஸ்டிங் பண்றீங்கன்னா இது இஸ் ஆக்சுவல் ரூல். ஆப்னு ஒரு கிளாஸ் இருந்தா அது பக்கத்துல என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் அ டெஸ்ட். அப்பதான் வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது ஓகே இவங்க வந்து எஸ்ஆர் டெஸ்ட் வரல யூனிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியும். ஓகேங்களா? யூ ஹேவ் டு யூஸ் ஆப் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். யூனிட் டெஸ்டிங் பண்ண போறேன். யூனிட் டெஸ்டிங் will be done only by the developers as well as SDD peoples. ஓகேங்களா? SDD புரியுதா? சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் டெஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்ல முடியுமா? எனக்கு string input equal to noon. இதை இன்புட்டை பாஸ் பண்ண போறேன்.
ஓகே இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் நான் ஆக்ஸ் பண்ணணும். எப்படி ஆக்ஸ் பண்ண முடியும்? இந்த ஆப் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் நான் ஆக்ஸ் பண்ணணும். எப்படி ஆக்ஸ் பண்ண முடியும்? anyone Kannan as well as Bhaskar, can you answer? இந்த ஆப் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் நான் ஆக்ஸ் பண்ணணும். இந்த ஆப் ஒரு கிளாஸ் பாத்தீங்களா, இதுல இருக்கிற மெத்தட்ஸ் நான் ஆக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக் கிடையாது. அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? Sir, method name plus method name dot class name. ஸ்டாட்டிக் இல்லையங்க. இங்க ஸ்டாட்டிக் இருந்தா அப்படி போவீங்க. ஸ்டாட்டிக் இல்லையங்க. நான் 1000 சொல்லியிருப்பேன். ஸ்டாட்டிக் இருந்தா தான் கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் போகணும். ஓகேங்களா? இங்க ஸ்டாட்டிக் கிடையாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? anyone எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸ் நான் ஆக்ஸ் பண்ணணும். இஸ் பாலிண்ட்ரோம் ரிவர்ஸ் ஆக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆப் டெஸ்ட்ன்றதுல என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா வாட் இஸ் ஸ்டெப்? பிகாஸ் we don't have any static here. இன்வைட் பண்ணணும் அந்த கிளாஸை ஃபர்ஸ்ட். இன்வைட் பண்ணுவீங்களா? இல்லை சார், எக்ஸ்டென்ஸ் ஆப் கொடுத்துட்டு அசட் ஈக்குவல்ஸ்ல அந்த இதை கால் பண்ணிடலாம் சார். கிளாஸ் நேம் டாட் one minute. This conference will now be recorded. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆப் கிளாஸ் வரும்போது இங்க ஸ்டாட்டிக் மெத்தட்ல ஸ்டாட்டிக் எதுவுமே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும். ஓகே, தட்ஸ் இட். ஜஸ்ட் ஆப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூ கேன் கிவ் சம் இன்ஸ்டன்ஸ் நேம், யூ கேன் கிவ் எனி நேம். இந்த கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன்? ஸ்மால் ஏபி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஆப். ஓகே, இந்த கிளாஸுக்கு நான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நியூ டாக்குமெண்ட் மெமரி அலோகேட் பண்ணிடும். as well கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிடும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா பூலியன் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? ட்ரூ எதிர்பார்க்கறேன். பூலியன் வேல்யூ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ட்ரூ. எக்ஸ்பெக்டட் ஈக்குவல் டு ட்ரூன்னு எதிர்பார்க்கறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ ஹவ் டு ரைட் யூனிட் டெஸ்டிங் நான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆப் டாட் ஜாவா மெத்தட்ல போயிட்டு நான் யூனிட் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, வாட் ஐ கோயிங் டு டு செக் பண்ணிடலாமா? ஒரு மெத்தட் எழுதலாமா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன எழுத போறோம் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் இஸ் பாலிண்ட்ரோம். இந்த மெத்தட் பாத்தீங்களா, அப்படியே மெத்தட் அப்படியே பண்ணிடுங்க. இந்த மெத்தட் என்ன இருக்கோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடுங்க. ரெப்ளிகேட் பண்ணி பக்கத்துல என்ன இருக்கணும்? டெஸ்ட்னு இருக்கணும். பக்கத்துல என்ன பண்ணணும்? டெஸ்ட்னு போட்டுக்கிட்டு now இந்த மெத்தட்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அட்டெஸ்ட் அனடேஷன் ஒரு அனடேஷன் இருக்கணும். ஏன் இது அட்டெஸ்ட் அனடேஷன்னா நீங்க டெஸ்ட் கேஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் எழுதணும். அட்டெஸ்ட் போட்டீங்கன்னா இது வந்து நான் வந்து யூனிட் டெஸ்டிங் பண்ண போறேன்னு அர்த்தம். you going to do some condition validation பண்ணிக்கலாம். கண்டிஷன் வேலிடேஷன்னா அசர்ட் கண்டிஷன் தான், புரியுதா? அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ சேம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அட்டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அனடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அனடேஷன். you want to test your functionsக்காக நீங்க இந்த அட்டெஸ்ட் அனடேஷன்ஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இஸ்பாலிண்ட்ரோம் இதுல என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறேன்? இன்புட் நூன் பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? பாஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்கு. அசர்ட் ஈக்குவல்ஸ் இருக்கா பாருங்க. அசர்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ பாஸ் ஆயிடுச்சுன்னா பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ கேன் பாஸ் 2 இன்புட்ஸ் பாஸ் பண்ணலாம். இதுல வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன எதிர்பார்க்கிறேன்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னங்க எதிர்பார்க்கிறேன்? இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. அசர்ட் ஈக்குவல்ஸ்ல நான் என்ன பண்ணணும்? ஓகே, தப்பா பண்றோமா? இருங்க ஒரு நிமிஷம் வரேன். அசர்ட் ஈக்குவல்ஸ் என்ன பண்றோம்? பூலியன் இருக்கா பாருங்க. ஏதாவது இருக்கா பாருங்க. பூலியன்ஸ் இருக்கா? இருக்காதே. பூலியன் இருக்கா பாருங்க. அசர்ட் ஈக்குவல்ஸ்ல பூலியன் இருக்கா பாருங்க. you can see booleans true or false. டபுள் இருக்கு, லாங் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூ எதிர்பார்க்கிறேன்.
ட்ரூ எதிர்பார்க்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் கால் பண்ணணும். இந்த மெத்தட் கால் பண்ணணும் இஸ்பேண்ட்ரும் கால் பண்ணும். கரெக்டா இஸ்பேண்ட்ரும் கால் பண்ணும். அப்ப என்ன பண்ண போறோம்? எப்படி கால் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ்ல வந்து app டாட் இஸ்பேண்ட்ரும் வருதா? இஸ்பேண்ட்ரூம்ல இந்த இன்புட்டை இதுல பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ அசெட் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரன் பண்ண போறேன். run as J1 test. just give okay. இப்போ என் J1 ரன் ஆக போகுது. ரன் ஆயிட்டு நான் வந்து இன்புட் நூன் பாஸ் பண்றேன். இப்போ டெஸ்ட் கேஸ் என்ன வந்திருக்கு? 1 out of 1 வந்திருக்கு. டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு. இப்போ பாஸ்கரும் வேக் என்ன சொல்ல போறாங்கன்னா நான் கம்ப்ளீட் எப்படி சொல்றது, ஐ வில் டேக் ஒன் திங். நான் இதுல இருக்க எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஃபங்க்ஷன் கவரேஜ், ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், பிரான்ச் கவரேஜ், கண்டிஷன் கவரேஜ், லைன் கவரேஜ் எல்லாமே பண்ணிட்டேன்னா இந்த ஒரு லைன் கோட்ல நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அதான் கேள்வி. இஸ்பேண்ட்ரூம் டெஸ்ட் இன்புட் பாஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ண போகுதுன்னா இப்போ இந்த இஃப் கண்டிஷன் போக போறது இல்லை. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போக போறது இல்லை. ஓகேங்களா? நல் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? இதுக்குள்ள உள்ள பாஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இது மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸிட் இருக்கு. இப்போ எல்ஸ் பிளாக் உள்ள போயிருக்குமா? இன்புட் வந்து நூன் தரீங்க. நூன் கொடுக்கும்போது எனக்கு எந்தெந்த பிரான்ச் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போகும் சொல்ல முடியுமா? இஃப் கண்டிஷன் போயிருக்குமா? இஃப் கண்டிஷன் உள்ள போயிருக்குமான்னு கேட்டேன் நான். நூன் பாஸ் பண்ணும்போது இஃப் கண்டிஷன் உள்ள போயிருக்குமா? போகாது சார், போகாது. போகாது. அப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல போகாது சார். 14th லைனும் 16th லைனும் எக்ஸிட் இருக்கும். கரெக்ட்டா? 14th 16 எக்ஸிட் இருக்கும். 18th எக்ஸிட் இருக்காது. அப்போ நீங்க வந்து என்ன சொல்லணும்? இந்த எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேனா பாருங்க. அச்சீவ் ஆல் தி திங்ஸ். ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணிட்டேனா, ஸ்டேட்மெண்ட் அச்சீவ் பண்ணிட்டேனா, பிரான்ச் கவர் அச்சீவ் பண்ணிட்டேனா, கண்டிஷன் அச்சீவ் பண்ணேனா பாருங்க, லைன் கவர் அச்சீவ் பண்ணிட்டேனா. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ஹேண்டில் த திங்ஸ் லைக் லைன் கவரேஜே பண்ணல. லைன் கவரேஜ் புரியுதா? எல்லா லைன்ஸுக்கும் நீங்க அச்சீவ் பண்ணணும். அது வரையும் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பாஸ் டிஃப்ரெண்ட் யூனிட் டெஸ்ட் கேஸ் நீங்க எழுதணும். எழுதி எல்லா கண்டிஷன், எல்லா லைன் கவரேஜ் பண்ணணும். எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பூலியன், ட்ரூ, ஃபால்ஸ் எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது மாதிரி நீங்க வந்து அவ்வளோ யூனிட் டெஸ்ட் எழுதணும். நீங்க கேட்கலாம், சார் நான் எழுதி முடிச்சனே, இங்க பாருங்க ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி முடிச்சனே. one test case is not sufficient for code coverage. இது வந்து sufficient கிடையாது. It's not sufficient for code coverage. Then what do you do? என்ன பண்ணணும்? இது மாதிரி you have to pass some different inputs pass பண்ணி நீங்க code coverage பண்ணணும். அக்ரி பண்றீங்களா? சொல்லுங்க. நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டேன். நான் ஒரு பாசிட்டிவ் சினாரியோ மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். நெகட்டிவ் சினாரியோ எங்க டெஸ்ட் பண்ணலாம்? நல் போட் செக் பண்ணலாமா? நெகட்டிவ் சினாரியோ. அப்புறம் வந்து எல்ஸ் பிளாக் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். இது நூனுக்கு பதிலாக இஃப் ஐ கிவ் நூன் 2 3 கொடுத்தனா உங்களுக்கு என்ன ஆகும்? ரிவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? ட்ரூ வராது, ஃபால்ஸ் வந்துடும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்க. செக் பண்ணி என்டையர் கோட் கவர் பண்ணணும். ஓகேங்களா? நாட் ஒன்லி திஸ் மெத்தட். இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா லைன் கவர் ஃபுல்லாக பண்ணணும். எல்லாம் பண்ணணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு 80% வந்தா மட்டும்தான் கோடை டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். 80% வாங்கணும். 80% மினிமம் 80%, மினிமம் 80% எடுக்கணும். மேக்ஸ் வந்து யூ கேன் கீப் இட் 100 வாங்கலாம். மேக்ஸ் வந்து நீங்க 100 கொண்டு வரலாம். ஓகேங்களா? மினிமம் 80 இருந்தா மட்டும்தான் டிப்ளாய்மெண்ட் போகணும். பிரகாஷ், வேக், பாஸ் மினிமம் கோட் கவரேஜ் வந்து 80% இருக்கணும். யூனிட் டெஸ்ட் கவர் பண்ணிருக்கணும். 80% வந்தா மட்டும்தான் நீங்க டிப்ளாய்மெண்ட் போகணும். 80% லெஸ் than டிப்ளாய்மெண்ட் போகக்கூடாது. அப்போ உங்க கோட் வந்து குவாலிட்டியா இல்லைன்னு அர்த்தம், கோட் கவரேஜ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? தட்ஸ் a rule. அண்ட் தென் குவாலிட்டி கேட் ஒன்று இருக்கும். குவாலிட்டி கேட் வந்து ஏ கிரேட் எடுக்கணும். நீங்க குவாலிட்டி கேட் ஒன்று இருக்கும். அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கெட் ஏ கிரேட். ஏ கிரேட் எடுத்து தான் நீங்க டிப்ளாய்மெண்ட் போகணும். இப்போ பிரகாஷ், டிஃபிகல்ட்டியா ஈஸியா? இது இட்ஸ் a difficult task or easy task. You have to maintain 80% by code coverage மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸ் 100% மெயின்டைன் பண்ணலாம். குவாலிட்டி கேட் வந்து ஏ எடுக்கணும். இப்போ வந்து நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஹவு டு டூ இதை காட்ட போறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு யூனிட் டெஸ்டிங் பண்ணிருக்கேன். இப்போ இதுல கோட் கவரேஜ் பார்த்துலாமா?
கோட் கவரேஜ் பார்த்துடலாமா கேட்டேன். பார்த்துடலாமா? Say yes or no. Can we see code coverage now? நீ சொல்ல மாட்டீங்க போல இது. என்ன பண்ணலாம்? பார்க்கலாமா code coverage இப்போ? Yes, sir. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்க. Go to properties. See, we came to the intersection. We're going to complete within 5 minutes. Okay, just don't lose your hope, and then you can see now. CMD டைப் பண்ணுங்க. எங்க உங்க pom.xml இருக்கோ அங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் வச்சீங்க. தெரியுதா? எங்க உங்க pom.xml இருக்கோ அங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா you have to open your command prompt. ஏன் அங்க ஓபன் பண்றேன் அப்படின்னா அங்கதான் உங்களால Maven கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எங்க உங்க pom.xml இருக்கோ அங்க ஓபன் பண்ணுங்க. Now நான் வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்க. MVN stands for Maven Clean Tester. இப்போ என்னோட ரிப்போர்ட்ல எங்க இருக்கும்? என் கோட் கவரேஜ் ரிப்போர்ட்ஸ்ல எங்க இருக்கும்? பிகாஸ் வேக் ஸ்டேட் டார்கெட் ஃபோல்டர்ல டார்கெட்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ஃபோல்டர்ல இருக்கும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா டார்கெட் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இதே ரிப்போர்ட்டை நான் வந்து உங்களுக்கு SonarQube சர்வர்ல டேஷ்போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்ட போறேன். அப்ப புரியும் உங்களுக்கு, அந்த வழி புரியும். என்ன வழி புரியும் அப்படின்னா டெவலப்பர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. லைக் கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ணும்போது it's not easy task. I suffered for nearly 6 months. Like 48,000 lines of code வந்து நாங்க என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணி பக்ஸ் அவ்வளவு இருந்தது. ஓகேங்களா? we resolved so many things. Now you can start executing unit test case. உங்க யூனிட் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. தெரியுதா? டெஸ்ட் என்ன அர்த்தம்? உங்க யூனிட் டெஸ்ட் கேஸ் வந்து JUnit மூலமா இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. Now it starts executing one runs because we have run only one unit cases. Now there are no failures and build a success. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க டார்கெட் ஃபோல்டர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. போயிட்டு just minimize this thing and then you can refresh your healthcare project. refresh பண்ணுங்க. refresh பண்ணிட்டு now you can able to see the target folder. In the target folder you can see what agent, Prakash, what agent it is. What agent you can see here? Jacoco. Jacoco செட் பண்ணீங்க பாத்தீங்களா? டார்கெட்ல என்ன இருக்கு? Jacoco ஏஜென்ட் ரன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து ஜாவா ரன் டைம்ல உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? JVM மூலமா காமிச்சிடும் இது ஃபைனலா. அதுதான் இந்த இங்கிலீஷ் டைப் பண்ணி தெரியுதா? டார்கெட் ஆஃப் jacoco.exe. இப்போ ரிப்போர்ட்ஸ் அவங்க கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? டார்கெட் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி உள்ள போங்க. போனீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா now you can able to see the reports. what report it is? reports ஒரு ஃபோல்டர் உள்ள பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, why it's taking this much time? reports இருக்கா? டார்கெட் உள்ள போங்க. now you can able to see the reports. reports. okay, now you can see the reports. reports பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? உங்களுக்கு HTML டாக்குமெண்ட் இருக்கா பாருங்க, இண்டெக்ஸ் இருக்கா? let's check on this. பாத்தலாமா? இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத தான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? open with, you can open the reports now. Google Chrome. இதெல்லாம் பாருங்க. like how much percentage you got? total how much percentage you got? 84 sir. miss 84 கோட் கவரேஜ் இருக்கு. ஓகேங்களா? மிஸ்டோட மிஸ் பண்ணிருக்கீங்க, 68 மிஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து டீடைலா கொடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜக்ககோட ரிப்போர்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப டீடைலா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see. ஓகேங்களா? என்ன மிஸ் பண்ணிருக்கீங்க? 68 மிஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு டீடைலா காட்டும். ஓகே, கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இஸ்பாலண்ட் எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இது மாதிரி கோட் கவரேஜ் உங்களால பார்க்க முடியும். பாருங்க, ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 100% கவர் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 50% கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? மிஸ் பிரான்ச்சஸ், மிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி பார்க்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இப்படிதான் நீங்க வந்து பார்க்கணும். கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கேன் see the code. பிரகாஷ் இங்க பாருங்க, என்ன லைன் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க? ரெக்கார்ட் வந்திருக்கு பாருங்க. இன்புட் நான் நூன் பாஸ் பண்ணிருக்கேன். எந்த லைன்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ரெட் கலர்ல வந்திருக்கு. எதெல்லாம் கவர் பண்ணீங்களோ கிரீன் கலர்ல வந்திருக்கு. கண்ணன் as well as தேவா look carefully. எந்தெந்த லைன்ல ரெட் கலர்ல வந்திருக்கோ அந்த லைன்ல நான் கவர் பண்ணவில்லை. என் இன்புட் வந்து அதை கவர் பண்ண முடியல. எதெல்லாம் கிரீன் கலர்ல வந்திருக்கோ அதெல்லாம் கோட் கவரேஜ் நடந்திருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு?
நம்ம பண்றத Okay, sir. புரியுதா நம்ம Please. பண்றோம் புரியுதா ஓகே மேக் இட் மியூட் வாட் அபவுட் பிரகாஷ் கண்ணன் விவேக் அண்ட் பாஸ்கர் இவரு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த லைன் நம்ம கவர் பண்ணல அது பாத்தீங்கன்னா இப்போ நான் நூனுக்கு பதிலா நூன் 1 2 3 பசங்க உங்களுக்கு என்ன இருக்கும் இது கவரா இருக்கும் கரெக்டா அப்போ நீங்க மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் எழுதி எல்லாத்தையும் கவர் பண்ணணும் எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பிகாஸ் யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் திஸ் திங்ஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபங்க்ஷன் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பிரான்ச் கவரேஜ் கண்டிஷன் கவரேஜ் லைன் கவரேஜ் எல்லாத்தையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கோடு வந்து 80% வரும் பிரகாஷ் புரியுதா புரியுதுங்க சார் புரியலையா இன்னொரு டெஸ்ட் கேஸ் எழுதினோம்னா இது சரியா புரியுதுங்க சார் புரியுதுங்க புரியுது ஓகேங்களா ஃபைன் இது மாதிரி இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட SonarQube சர்வரை டேஷ்போர்ட்ல காட்ட போறேன் இது வந்து ஜெககோ முதல்ல ரிப்போர்ட் காமிச்சிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட இதான் என் டேஷ்போர்ட் ஆக்சுவலா ஓகேங்களா இந்த டேஷ்போர்ட்லயும் கூட காட்ட போறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் இருக்கா இந்த கமாண்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணிட்டு சாரி ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட மேவன் மூலமா எக்ஸிட் பண்ணணும் ஓகேங்களா நான் காட்ட போறேன் ஓகேங்களா எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல போயிடுங்க ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஜஸ்ட் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் ஜஸ்ட் கோ டு ஹெல்த் கேர் அந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அந்த ஃபோல்டர் போயிடணும் அந்த ஃபோல்டர்ல உங்க pom.xml எங்க இருக்கோ அங்க மேல போய் என்ன பண்ணணும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு now நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பாருங்க ஒரு லைன் காப்பி இருக்கு தெரியுதா ஒரு லைன் தான் காப்பியா இருக்கு நீங்க அப்படி பண்ணக்கூடாது அகைன் யூ கேன் ஓபன் த கமாண்ட் ப்ராம்ப்ட் இதை வந்து எடிட் பண்ணிடுங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆல்ரெடி அந்த கமாண்ட்ஸ் இருந்து பாத்தீங்களா வாட் கமாண்ட்ஸ் we have seen யா 1 minute இதை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட நோட் பேட்ல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த அலைன்மெண்ட்டை மாத்திங்க சிங்கிள் லைன்ல கொண்டு வந்துருங்க இருக்கா ஓகே இந்த ஸ்லாஷ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்ஸ்ல ஒர்க் ஆகுங்க ஓகேங்களா அந்த ஸ்லாஷ் பாத்தீங்களா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம் இப்படி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நெக்ஸ்ட் லைன் அர்த்தம் இது வந்து விண்டோஸ்ல ஒர்க் ஆகாது ஆக்சுவலா நீங்க அதை ரிமூவ் பண்ணீங்க ஆனா இதுல ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்ல ஒர்க் ஆயிடாது அப்ப என்ன பண்ணுங்க இதை எடுத்து ஒரு லைன்ல மாத்திருங்க எல்லாமே சிங்கிள் லைன்ல கொண்டு வந்துருங்க கொண்டு வந்தாச்சா கொண்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ டேஷ்போர்ட்ல காட்ட போறோம் இது மாதிரி தான் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டேஷ்போர்ட்ல பார்த்துட்டு they will ask questions the client will ask so many questions ஏன் இந்த உங்களால ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்பாங்க you can't able to answerable கோடை வந்து நீங்க கண்டமே டச் பண்ண கூடாது கோட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா that going to affect the environment actually okay இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிடுங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா போயிட்டு ஆல்ரெடி ஓபன் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் DAR போட்டீங்கன்னா it will show all the files இந்த பாத்தீங்கன்னா ஒரு pom.xml இருக்கா பாருங்க இருக்கு அப்போ இந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா டோக்கன் இருக்கு இந்த டோக்கன் வந்து இப்போ சர்வர்ல போய் டோக்கன் பார்க்கும் அந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட டேஷ்போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணும் it will take some time it will scan all the dot class files ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும் நிறைய கொண்டு வரும் வெயிட் பண்ணுங்க now it's starting the Jacoco agent it's preparing the agent ஓகேங்களா அந்த ஏஜென்ட் exe ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணி ஏஜென்ட் ரெடி பண்ணும் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணும் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு ஃபைனலி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு push the results in your Sonar server dashboards now it start compiling you can see you can compiling in the target class folder and then you can able to see Maven sure flag in generating some reports some HTML generate பண்ணுது அந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கலாம் போயிட்டு now it start running the unit test cases now it starts running the unit test cases yeah now it starts running the unit test cases ரன் ஆகி முடிச்சு இப்போ என்ன பண்ண தெரியுமா இட்ஸ் trying to push the code to your SonarQube serverல உங்களோட டேஷ்போர்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கணுமா இல்லையா இப்போ ஜார் பில்ட் ஆயிடுச்சு பில்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புஷ் பண்ணும் பாருங்களேன் பாருங்க yeah it starting server it's going to push the reports into the dashboard it's a SonarQube server dashboard okay it will take some time it will take like around 120 seconds of time to push because it has to collect so much informations it has to load the plugins as well as it has to load all the indexes அப்புறம் வந்து உங்க டேஷ்போர்ட்ல போய் அதை புஷ் பண்ணும் okay now you can see the time in milliseconds
Yeah, now it starts scanning all your stuffs and then loading the quality profiles, and then it's loading all the rules, Java rules. எத்தனை ரூல்ஸ் இருக்கோ SonarQube ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ்ல அப்ளை பண்ணணும், உங்க கோட்ல அப்ளை பண்ணி அது ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? Yeah, now it starts doing all things. Quality profile is completed now, and then it's loading all the metrics in the repositories. நீங்க வந்து எஸ்சிஎம் ஃபெயில் ஆயிடுச்சு தெரியுதா, வார்னிங் வந்திருக்கு. எஸ்சிஎம்னா வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், கிட்ல யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அதையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? now it starts the batch processing. Batch processing na புரியுதா? it collect all the reports and then finally we're going to push the reports in the. Okay, fine, everything is done. Okay, now it's going to publish, I guess. It's going to publish the Sonar dashboard now. Right, yeah, now the upload is successful. You can use this link to see your reports. நீங்க பாத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போய் சோனார்ல போயிட்டு இப்போ வந்து build successful வந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். build success இருக்கு. Now what you can do, you can go to your Sonar and then you can click your project now. Automation 6431 is the project name. Click பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கு, new analysis in progress. It will take some time. டேஷ்போர்ட்ல புஷ் ஆயிடுச்சு. அந்த டேஷ்போர்ட் வச்சு நீங்க பார்க்கணும்னா it will take some time. New analysis in progress. நான் பிரகாஷ் ஒரு நியூ இட்ஸ் a new tool actually. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்க ஜென்கின்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா very value added advantage when compared to others. It will be a very value added advantage to your profile. You can try this thing in AWS cloud, easy to instance. நீங்க வந்து ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். That will be a more value added advantage to your profile. Okay, now we'll take some time to see the results. Click one more time. Yeah, it's still in progress. Just go to projects. Let's click on the projects now. Now it starts, you can able to see automation 6431. Once you click the project, yeah, still analysis in progress. No issues, hurry. Yeah, it still is in analysis. Okay. நீங்க கேட்டிங்க ரூல்ஸ் கிடைங்க ஞாபகம் இருக்கா? ரூல்ஸ், you can see the rules here. லோட் ஆக மாட்டேங்குது, வெயிட் பண்ணுங்க. Yeah, you can see the rules. பிரகாஷ் பாத்தீங்களா? ஈக்குவல்ஸ் வந்து இப்படி பார்க்கக்கூடாது, இந்த டேக் யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஜாவாக்கு, பைத்தானுக்கு. ஜாவா கிளிக் பண்ணீங்கன்னா ஜாவால பார்த்தீங்கன்னா எத்தனை ரூல்ஸ் இருக்கு? How many rules we have in Java? 622 rules இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் 622 ரூல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த ரூல்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணா படிச்சு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும், கோட் எழுதணும். கோட் எழுதும் போது என்ன பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க எழுதணும். ஆக்சுவலா ஃபைனலா வந்து நீங்க லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? யூ ஹேவ் டு கீப் ஆல் த ரூல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 80 ரூல்ஸ் எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ணிருக்கதால எனக்கு தெரியும். ஓகேங்களா? I forgot so many things because 6 years back I did all these things. Okay, இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா டியூன் பண்ணிட்டே வரணும். கோட் என்ன பண்ணணும், ஸ்லைட்லி டியூன். Yeah, 1 minute. Why is taking this much time? Yeah, it's now. Yeah, now you can see the code coverage. What's the code coverage percentage? 75%, sir. 70% இருக்கு. என்னோட மினிமம் எவ்வளவு மினிமம் பண்ணணும் கோட் பர்சன்டேஜ்? 80 above, sir. How much code? 80 above மினிமம் பண்ணணும். ஓகேங்களா? then only you get the grade A வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா குவாலிட்டி கிரேட் பாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ டிப்ளாய்மென்ட் நீங்க போலாம். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், குவாலிட்டி கேட் வந்து ஃபெயில் ஆயிடும். குவாலிட்டி கேட் என்ன புரியுதா? ஒரு கோடுக்கான கேட், குவாலிட்டி கேட் ஸ்டேட்டஸ். now it's passed, I'm running only one time. இதே மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆயிடும், குவாலிட்டி ஃபெயில் ஆயிடும். எனக்கு மினிமம் 80% இருக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா பக்ஸ் என்ன இருக்கு, 0 இருக்கா, வல்னரபிலிட்டி 0, ஹாட்ஸ்பாட் 0, பட் கோட் ஸ்மெல்ஸ் இருக்கு. கோடோட ஸ்ட்ரக்சர் சரியில்லை. கோடோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல. I having 2 code smells. இத நான் லேட்டரா பேச போறேன். tomorrow going to discuss all these things. As of now I going to concentrate only in the code coverage as well as duplication. In tomorrow session I going to discuss all these 4 things. Prakash, can you say that any duplication is there? Duplication இருக்கா? Duplication இருக்கா? இல்ல சார். இல்ல, 0 இருக்கு. எனக்கு எப்படி கிளையன்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? பக்ஸ் 0 இருக்கணும், வல்னரபிலிட்டி 0 இருக்கணும்,
ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஒன்றுமே 0 இருக்கணும், கோட்ஸ்மே 0 இருக்கணும். பட் கோட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 80 to 100% கூட இருக்கணும். டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. இதுதான் கிளைண்ட் பார்ப்பாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் டிப்ளாய் பண்ணி போகணும். தென் ஒன்லி they will give sign off. client will give sign off. சரியா கொடுப்பாங்க. இங்க வந்து உங்களுக்கு பக் வந்து 120 பக்ஸ் இருக்கு, வல்னரபிலிட்டிஸ் இருந்தா கிளைண்ட் வந்து சைன் ஆஃப் தரவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரிப்போர்ட்டை காட்டுன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் வந்து நீங்க எல்லாமே 0 காட்டணும். பட் கோட் கவரேஜ் 100%, மினிமம் 80% காட்டலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட். பேபால் கிளைண்ட்னா they won't accept, they will ask you to put 90%. பேபால் கிளைண்ட் தான் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, 80% அலோவ் பண்ண மாட்டாங்க. they ask to for 90% கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட். யூ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி, பட் இட்ஸ் வெரி டஃப். லைக் how to say, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 40,000 லைன்ஸ் கோட்ல போயிட்டு நீங்க கோட சேஞ்ச் பண்ணீங்கன்னா கோட் பிரேக் ஆயிடும். கோட் ப்ரொடக்ஷனல் கோட் ரன் ஆகாது. ஓகேங்களா? நவ் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கோட் கவரேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்க்க போறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. கோட் கவரேஜ் ஐ கோயிங் டு கிளிக். 1 minute, I think someone is going leaving now. ஓகே, இதை கிளிக் பண்ணி பாருங்க. now what happened? பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, now you can see the code coverage. இங்க பார்க்க முடியுது, பார்க்கலாமா? டூப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எதுவுமே எல்லாமே 0 சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? கோட் கவரேஜ் பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணுங்க, இந்த கிளாஸ் கிளிக் பண்ணுங்க, தெரியுதா? app.java கிளிக் பண்ணுங்க. இதுல காமிச்சிரும், உங்களுக்கு அழகா காமிச்சிரும் எந்த கோட்லாம் கார் பண்ணீங்க, எதை கார் பண்ணல, எதெல்லாம் ரெக்கார்ட்ல வந்திருக்கும் அதெல்லாம் கார் பண்ணல. வேக் பாஸ்க்கு புரியுதா? எந்தெந்த கோட்லாம் ரெட் கலர்ல வருதோ அந்த கோட்லாம் கார் பண்ணல, எதெல்லாம் கிரீன் வந்திருக்கும் அதெல்லாம் கார் பண்ணீங்கன்னு அர்த்தம். தெரியுதா? இதை கார் பண்ணிட்டீங்க. இது வந்து என்ன பண்ணல? நாட் கவர்ட் பை டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். யூனிட் டெஸ்ட் கேஸ்ல கார் பண்ணல. பாருங்க, இதை என்ன பண்ணிருக்கேன்? பார்ஷியல் பண்ணுங்க. இதுல 2 கண்டிஷன் இருக்கு. பார்ஷியலி பண்ணிருக்கீங்க, இதுல 2 கண்டிஷன் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெகட்டிவ் கண்டிஷன் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ் பண்ணீங்க, நெகட்டிவ் ஃபால்ஸ் ஒரு கண்டிஷன் நீங்க உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா இது கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட்ஸ் நாட், நான் சிம்பிளா போட்டிருக்கேன், ஈஸியா தெரியுது. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இதை கவர் பண்றதுக்கு நான் யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுத போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓபன் யுவர் திங் and go to your test cases, src test java app test போங்க. app test போனோடனே இங்க நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதலாமா? எழுதலாம். இப்போ என்ன இன்புட் பாஸ் பண்ணணும் சொல்ல முடியுமா? எனக்கு நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்ல இன்புட் பாஸ் பண்ணணும். Can anyone see? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எழுதலாமா? பப்ளிக் void is not palindrome. is palindrome எழுதுறீங்க, is not palindrome எழுதலாமா? is not palindrome அப்படின்னு ஒன்று எழுதுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுத போறேன். என்ன பண்ணுங்க? அட்டெஸ்ட் எழுதுங்க. now how many test cases we have? 2 test cases. okay, is not palindrome எழுதிட்டேன். fine. நெகட்டிவ் பாஸ் பண்ணிடலாமா? நெகட்டிவ் இன்புட் பாஸ் பண்ணிடலாமா? assert equals யூஸ் பண்ணுங்க. assert equals is to verify the condition, expected value, actual value செக் பண்றேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா ஃபால்ஸ் பாஸ் பண்ணிடுறேன். இந்த திங் ஐ கோயிங் டு பாஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இன்புட் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா app.palindrome. 1 minute. app இன்ஸ்டன்ஸ் இருக்கா? skilling me. app is palindrome. பிரகாஷ் சொல்ல முடியுமா? எனக்கு நெகட்டிவ் இன்புட் பாஸ் பண்ண முடியுமா? ஃபால்ஸ் வர பாஸ் பண்ண முடியுமா? ஃபால்ஸ் வரா மாதிரி பாஸ் பண்ணணும். இன்புட் பாஸ் பண்ண முடியுமா? மைக் பாஸ் பண்ணுங்க. மைக் பாஸ் பண்ணா ரிவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வராது? மைக் வராது. கரெக்டா? ஃபைன். இப்போ வந்து இது ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது கவர் ஆயிடும். இது கவர் ஆயிடும். எனக்கு வந்து இந்த சினாரியோ கவர் ஆயிடும். இது கவர் ஆயிடும். அப்போ இதை கவர் பண்றது நான் எழுதணுமா இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த இஃபும் இதுவாயிடும். ஏன்னா நான் வந்து 2 கண்டிஷன்ல ஒன்று தான் பாஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா? பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் இன்புட் பாஸ் பண்ணதால இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும், இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? add right one more test case எழுதணும். one more test case. கரெக்ட்டா? எழுதலாமா? லாஸ்ட் test case going to write. Very simple actually. Public void என்ன பண்ணலாம்? is not palindrome exception. is not palindrome வச்சீங்க. exception test பண்ண போறேன். exception test பண்ண போறேன். okay, and then
எக்ஸெப்ஷனா புரியுதா? நல் வேல்யூ பாஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்லீகல் ஆர்கனைசேஷன் த்ரோ பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டு நீங்க ஒரு அட்டெஸ்ட் எழுதுறீங்க. ஏன்னா தேர்ட் டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதுறோம். யூனிட் டெஸ்டிங்ல தேர்ட் டெஸ்ட் கேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஜே யூனிட். ஓகே, அகைன் யூ கேன் யூஸ் அசர்ட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுங்க. அசர்ட் ஈக்குவல்ஸ் என்ன பண்ண போறேன்னா ஃபால்ஸ் கொடுக்க போறேன். ஃபால்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்களா ஆப் இந்த இது மூலமா மெத்தட் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆப் இஸ் palindrome. palindromeல என்ன பாஸ் பண்ண போறேன்? நல் பாஸ் பண்ண போறேன். நல் பாஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? வாட் எக்ஸ்டர்னல் த்ரோ என்ன த்ரோ ஆகும்? எக்ஸெப்ஷனல் நானே த்ரோ பண்ணுவேன். நல் வந்து இல்லீகல் ஆர்குமெண்ட். இல்லீகல் ஆர்குமெண்ட் இது தப்பான ஆர்குமெண்ட் அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம். இதை பாஸ் பண்ண போறேன். பாஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இங்க எழுத போறேன். டெஸ்ட் கண்டிஷன்ல எழுத போறேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் எதிர்பார்க்கிறேன். டாட் இது கிளாஸ் ஆக்சுவலா. டவுட்ஸ் இந்த மூணு டெஸ்ட் டவுட் 27 லைன்ல ஒன்னு பாஸ் டெஸ்ட் 27 டெஸ்ட் மிஸ் ஆகுதா? இருக்கு. இல்ல சார், நம்ம டெஸ்ட்னு கொடுப்போம்ல சார் லாஸ்ட்ல மெத்தட் நேம் யூனிட் டெஸ்ட்னா. ஓ அப்படி சொல்றீங்களா? மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஆமா ஓகே அது மிஸ் ஆகுதா? ஓகே ஓகேங்க. இது மாதிரி வந்து பிரகாஷ் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே டெஸ்ட் முடியணுங்க. ஓகேங்களா? டெஸ்ட்னு இது ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸிட் பண்ணிடலாமா? நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஐ கோயிங் டு க்ளோஸ் ஆல் திஸ் விண்டோஸ். அகைன் ஐ கோயிங் டு கோ டு ஹெல்த் கேர். இதான் லாஸ்ட். டுமாரோ செஷன் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜென்கின்ஸ் கூட பண்ண போறோம். ஓகேங்களா? we going to add this SonarQube and Sonar scanner. It's very very interesting session tomorrow. Now we go to the healthcare. இந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா cmd ன்னு டைப் பண்ணிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணீங்க. எங்க pom.xml இருக்கோ அங்கதான் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்? சிங்கிள் என்ன மாத்திச்சுக்குமா? இந்த டோக்கன் அப்படியே காப்பி பண்ணி உங்க மேவன் கமாண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா வெரிஃபை யூஸ் பண்ணுங்க. வெரிஃபைன்றது டெஸ்ட் மாதிரி தான். நவ் எக்ஸிக்யூட். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சோனார் டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகும். சோனார் டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்க ரெண்டு ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஜக்கோகோ ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம் ஆஸ் வெல் அஸ் டேஷ்போர்டில் அந்த ரிப்போர்ட்டையும் அங்கே பார்த்துக்கலாம். நவ் இட் ஸ்டார்ட் கம்பைலிங். Wake and Bhaskar, what is the previous code coverage percentage? What is the previous code coverage percentage? 75, sir. 75. 75. Who said 84? No, sir. 75. 75% தான் code coverage. ஓகேங்களா? நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்? 80% வரணும். as well as quality gate என்ன வரணும்? நம்மளுக்கு quality gate you have to get the A grade வரணும். A grade வந்தா pass. Then only can go for deployment. Deployment வந்து quality gate fail ஆகுதுன்னா deployment போலாமா? quality gate fail ஆயிடுச்சு. deployment போலாமா? போகக்கூடாது. client won't give any sign off to you. sign off கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க deployment போணும். automation deployment போணும். ஓகேங்களா? லைக் developers will use this tool very very அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான டூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கோட் எழுதணும். நீங்க இஷ்டத்துக்கு கோட் எழுதக்கூடாது. இஷ்டத்துக்கு நீங்க கோட் எழுதக்கூடாது. அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கோட் எழுதணும். Now it starts seeing creating the quality profile, and then it's going to generate all the metrics. Now it starts the batch processing. Now build success. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? உங்க டேஷ்போர்ட போய் SonarQube டேஷ்போர்ட்ல போய் என்ன பண்ணுங்க? ஒண்ணும் பண்ண தேவை. கிளிக் பண்ணுங்க. ஃபைல் கிளிக் பண்ணுங்க. That's it. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்துருங்க. ஆக்சுவலா வெளில வந்துருங்க. ஓகே, ஜஸ்ட் கிளிக் இட். இருங்க ஒரு நிமிஷம் வர இருங்க. நான் வந்து ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். 9000 தானே? கிளிக் பண்ணுங்க. இட் ஸ்டார்ட்ஸ் லோடிங். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல? எனக்கு 15 மினிட்ஸ் அக்கௌண்ட் காட்டுது. வெயிட் பண்ணுங்க. What happened?
Yeah. Now what's the code coverage? 100%. What is the code? 100%. அப்ப என்ன அப்ப deployment போலாமா? But the code smell is increased. டூல் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கோட் ஸ்மெல் வந்து 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 4 பார்ட்டும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கும்போது ஜெங்கின்ஸ் கூட சொல்லிட்டு இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? எப்போ நான் வச்சிங்க பக் 0 இருக்கணும், வல்னரபிலிட்டி 0 இருக்கணும், ஹாட் ஸ்பாட் 0 இருக்கணும், கோட் ஸ்மெல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா? லெஸ் தென் 20 கீழ இருக்கலாம். கோட் கவரேஜ் வந்து 8 இருக்கணும். as well as duplications எதுவுமே இருக்கக்கூடாது, 0 இருக்கணும். as well as you can see the quality gate. பார்க்கலாமா? what is the quality gate now? quality gate status pass. பாஸ்னா புரியுதா? you are good to go for deploy. all condition கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க டிப்ளாய் பண்ணலாம். கோட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகேங்களா? எந்த பக்ஸுமே இல்ல, எந்த வல்னரபிலிட்டிஸ் இல்ல, எந்த ஹாட்ஸ்பாட்டுமே இல்ல, நீங்க வந்து பாஸ் ஆயிடுச்சு. you can go for deployment. okay, I am going to sign off session right now.